ජීවිතේ මම මොන පැත්තට යනවද කියලා දන්නේ නැතුව ඔබ ඇවිත් සිටිනවද? வாழ்க்கையிலே நான் எந்த பக்கம் செல்வதென்று தெரியாத මේ நிலையிலே ප්‍රශ්නට විසඳුම කුමක්ද කියලා ඔබ නොදැන සිටිනවද? இந்த பிரச்சனைக்குரிய பதில் என்ன என்று அறியாமல் நீங்கள் வந்திருக்கிறீர்களா? ජීවිතේ කිසිම මාර්ගයක් ඔබට පේන්නේ නැතුව තිබේද? வாழ்க்கையில எந்த ஒரு வழியும் உங்களுக்கு தென்படாமல் இருக்கிறதோ? සානයට සමාදානයට நிம்மதிக்கு சமாதானத்துக்கு ආර්ථික ආශිර්වාදයට දියුණුවට பொருளாதார ஆசீர்வாதத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் සඵලත්වකම්මට செழிப்பிற்கு ප්‍රීතිමත් ජීවිතයට மகிழ்ச்சியான வாழ்க்கை මොන කොයිද යන්නේ කියලා ඔබ දන්නේ නැතු වෙනවද? எங்குதான் செல்வதோ என்று அறியாமல் இருக்கிறீர்களா? මේ හැම මාර්ගයක් ඔබ සොයමින් සිටිනවද? இந்த எல்லா வழிகளையும் நீங்கள் தேடிக்கொண்டுதான் ප්‍රීතියට இருக்கிறீர்களா? වෙනම මාර්ගයක්, மகிழ்ச்சிக்கு வேறொரு பாதை, මුදල් වලට තව මාර්ගයක්, பணத்துக்கு இன்னொரு வழி, සතුටට වෙන මාර්ගයක්. சந்தோஷத்துக்கு இன்னொரு வழி. ඔබ එක එක මාර්ග සොයාගෙන සිටිනවද? நீங்கள் ஒவ்வொரு வழிகளை ඔබ தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? මේව සොයන නම් කවදාවත් ඔබට මාර්ගයක් ලැබෙන්නේ නැහැ. நீங்கள் இப்படி தேடுவீர்கள் என்றால் ஒரு நாளும் உங்களுக்கு அந்த නමුත් வழிகள் මේ தென்படாது. සවස් කාලේ මා කියන්න කැමතියි. ஆனால் இந்த மாலை வேளையிலே நான் මේ சொல்கிறேன், හැම දෙයකම එක මාර්ගයක් තිබේ. இந்த எல்லாவற்றுக்கும் ஒரு வழி මේ உண்டு. හැම දෙයකම එක මාර්ගයක් තිබේ. இந்த எல்லாவற்றுக்கும் ஒரு வழி ඒ உண்டு. මාර්ගය තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. அந்த வழிதான் இயேசு கிறிஸ்து. ඔබ යේසුස් වහන්සේ පිළිගන්නා විටදී நீங்கள் இயேசுவை ඔබ ஏற்றுக்கொள்ளும் பொழுது, යේසුස් විශ්වාස කරන මොහොතේදී நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, එතුමා තුල அவர் மூலம் හැම මාර්ගයක්ම තිබේ. எல்லா வழிகளும் உண்டு. සඵලත්වයේ තිබේ. செழிப்புண்டு, ආශිර්වාදයේ තිබේ. ஆசீர்வாதம் உண்டு, ප්‍රීතිය තිබේ. மகிழ்ச்சி உண்டு. ලෝකේ මිනිස්සු එක එක දේවල් සොයනවා. இந்த உலகத்தின் மனிதர்கள் பல காரியங்களை නමුත් தேடுகிறார்கள். වහන්සේ කියනවා ஆனால் அவர் சொல்லுகிறார், මාව සොයන්න. என்னை தேடு, මා තුල හැම මාර්ගයක්ම තිබේ. எனக்குள்ள எல்லா வழிகளும் உண்டு. යේසුනේ இயேசுவே, අද මේ ස්වාමීන් වහන්සේගේ මහිම ඔබ දකින්නවා. இந்த இன்றைய நாள் கூட்டத்திலும் தேவ மகிமையை நீங்கள் காண போகிறீர்கள். දෙවියන් වහන්සේ දේ කරන්නවා. தேவன் அதை செய்ய போகிறார். අපේ ආශා කරමු. நாம் ஜெபிப்போமாக. අති සුද්ධ උජ්ජීවමාන මගේ ආදර දෙවි පියාණන්, மகா பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள என் அன்பின் பிதாவே, මේ සවස් කාලු දෙසසුතේ இந்த மாலை வேளைக்காக நன்றி. මේ සෙනග ඇවිත් සිටිනවා. இந்த ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். ඔබ වෙත පිළිතුර තිබෙන නිසායි. உம்மிடத்திலே பதில் உண்டு என்கிறபடி, ඔබ වෙත සාහනේ තිබෙන නිසායි. உம்மிடத்திலே நிம்மதி ඔබ இருக்கிறபடினால், වෙත සුවේ තිබෙන නිසායි. உம்மிடத்திலே சுகம் இருக்கிறபடினால், අද රාත්‍ර ඔබගේ இன்றைய நாளிலே உம்முடைய ජයග්‍රහණ ලබා දුන මැනව. ஜெயத்தை பெற்றுக் கொடுப்பீராக. ජීවිතේ නව සෑම ප්‍රශ්න වලින් විසඳුම අද ලැබේවා. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்குரிய பதில் සෑම කඳුළු கிடைப்பதாக, වලට විසඳුම ලැබේවා. எல்லா கண்ணீருக்கும் பதில் අද உண்டாகட்டும். සුවේ ලැබේවා. இன்று சுகம் உண்டாகட்டும். යක්ෂ බලවේගී ඉවත් වෙන්න අන කරනවා. பிசாசின் வல்லமையை நீங்கள் ඇගේ கட்டளையிடுகிறீர்கள். ජීවිතේ ආලෝකය වේවා. இவர்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் உண்டாகட்டும். අද ආර්ථික ආශිර්වාද ලැබේවා. இன்றே பொருளாதார ஆசீர்வாதம் உண்டாகட்டும். සුද්ධාත්මනි කතා කළ මැනව. ஆவியானவரே பேசும். සුද්ධාත්මනි කතා කළ මැනව. ஆவியானவரே பேசும். සුද්ධාත්මනි කතා කළ මැනව. ஆவியானவரே பேசும். ඔබගේ කැමැති ඉෂ්ට කළ මැනව. உம்முடைய சித்தம் දෙවි நிறைவேறும். පියාණන් ඔබගේ දෑතට බාර කරනවා. தேவ பிதாவே, உம்முடைய යේසුස් கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். වහන්සේගේ නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ආමේන්. ஆமென். අද පළවෙනි මේ දේ මේ නිසා இன்றைய நாளிலே இந்த முதல் கூட்டம் මම என்கிறபடினால், ගාක්ම කැමති දේ වචනයක් නැත්නම් දේව පණිවිඩයක් ඔබ මැදේ බෙදා දෙන්න நான் කැමතියි. அதிகமாய் ஆசைப்பட்டு விருப்பப்படுகிற ஒரு செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். බයිබලේ මතෙයු පොත 14 වෙනි පරිච්ඡය. வேதாகமத்திலே மத்தேயு புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13 වෙනි වචනේ සිට 21 වෙනි වචනේ දක්වා. 13ஆம் வசனத்திலே இருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் වචනවල් 8ක් අපි කියවන් යනවා. 8 வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்க ඊට போகிறோம். පස්සේ මා ඒක විස්තර කරන්න කැමතියි. அதன் பின்பு அதை உங்களுக்கு தெளிவாய் ඉතින් விவரிப்பேன். මේ වචන 8ම කියවන්න අපිට වෙලාව නැහැ. இந்த කියලා මම කියන්න කැමති නැහැ. இந்த 8 வார்த்தைகளையும் கேட்பதற்கு வாசிக்க நேரம் இல்லை என்று நான் சொல்லுவதில்லை. ඇයි කිව්වත් ஏனென்றால் මෙතන කියවන්නා විටදී ඔබ නිදහස් වෙනවා. இங்கு வாசிக்கப்படும் பொழுதே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். දේ වචනය. தேவ வார்த்தை, එක වචනයක් ඇති ඔබ ඔස්සුව කරන්නට. ஒரு வார்த்தை போதும் உங்களை දෙවියන් சுகமாக்க. වහන්සේගේ එක වචනයක් ඇති ඔබගේ ජීවිත ආලෝකය කරන්නට. தேவனுடைய ஒரு வார்த்தை போதும் உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஆமென். உண்டாக. ஆமென். බයිබල් එක මිනිසෙක් සිටියා. பைபிளிலே ஒரு மனிதன் இருந்தான். ඔහු මිනිසයාගේ වැඩකාරය අසනීපෙන් සිටියේ. அந்த மனிதனுடைய வேலைக்காரன் சுகயினமாய் இருக்கிறான். මැරෙන්නව මොහොත. மரிக்கும் தருவாய் ඒ මොහොතේදී
அந்த நேரத்தில் ඒ 100ට මුලාදානය ඇවිල්ලා කිව්වා அந்த 100க்கு அதிபதி வந்து ඔබ මගේ නිවසට එන්න අවශ්‍ය නැහැ. நீர் என் வீட்டுக்கு வருவது பார்த்தீர்களா? இயேசுவே ඔබ එක වචනයක් කියන්න. இரு வார்த்தை මගේ சொல்லு. වැඩකරයා සනීප என் වෙයි. வேலைக்காரன் சொஸ்தமாவான். හලෙලුයා. ஹalleluya. ඔබ අද විශ්වාස කරන්න. இன்று நீங்கள் விசுவாசியுங்கள். දෙවියන් මාසික වචනේ කතා කරනවා විතරදී ඔබ සුව වෙනවා. தேவனுடைய வார்த்தை பேசும் பொழுதே நீங்கள் ඔබගේ சுகமாவீர்கள். ප්‍රශ්න ඉවත් වෙයි. உங்கள் பிரச்சனை நீங்கும். ඔබගේ ගෙදර ඉන්නව අය සනීප වෙයි. உங்கள் வீட்டில் இருப்பவர்களும் சுகமாவார்கள். හලෙලුයා. ஹalleluya. පිටකට ඉන්නව අය සුව වෙයි. வெளிநாட்டில் இருப்பவர்களும் ඔබගේ சுகமாவார்கள். දෙවියන් මාසේ එක කරයි. என் தேவன் அதை செய்வார். අපි ඒක කියවමු. அதை நாம் வாசிக்க මතෙයු கேட்கலாம். 13 වෙනි පරිච්ඡය மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13 සිට 21 දක්වා. 13ஆம் வசனத்தில் இருந்து 21ஆம் வசனம் வரைக்கும். යේසුස් වහන්සේ ඒ අසා එයින් පිටත්ව ඔරුවකින් කාන්තාර ස්ථානයකට වෙන්ව ගියසේක. සමූහයෝ ඒ අසා නුවරවලින් පිටත්ව ඇවිත් උන්වහන්සේ පස්සේ පයින් ගියෝය. උන්වහන්සේ නික්මවිත් මහත් සමූහයක් දැක ඔවුන් කෙරෙහි අනුකම්පා වී ඔවුන්ගේ රෝගීන් සුව කළසේක. සවස් වූ කල ගෝලියෝ උන්වහන්සේ ළඟට ඇවිත් මේක කාන්තාර ස්ථානයක්ය. දැන් වේලාවද ඉක්මව ගොස් තිබේ. සමූහයා ගම්වලට ගොස් තමුන්ට කෑම මිලදී ගන්නා පිණිස ඔවුන් යන්ට හැරිය මැනවයි කීවෝය. ඔවුන් යන්ට කමක් නැත. නුඹලා ඔවුන්ට කන්ට දීපල්ලා යයි යේසුස් වහන්සේ ඔවුන්ට කීසේක. ඔවුහුද අපට මෙහි තිබෙන්නේ රොටි පහකුත් මසුන් දෙදෙනෙකුත් පමණක් යයි උන්වහන්සේට කීවෝය. ඒවා මෙහි මා වෙතට ගෙනෙල්ලා යයි උන්වහන්සේ කීසේක. උන්වහන්සේ සමූහයාට තනකොළ පිට හිඳගන්ට අනකොට රොටි පහත් මසුන් දෙදෙනාත් රැගෙන ස්වර්ගයේ දෙස බලා ආශිර්වාද කොට රොටි කඩා ගෝලයන්ට දුන්සේක. ගෝලයෝද සමූහයන්ට දුන්නෝය. සියල්ලෝම කා තෘප්තියට පැමිණිනෝය. ඔහු කැඩූ කැබලි වලින් ඉතිරි ඒවා එක්කොට පැස් 12ක් පුරවා ගත්තෝය. ස්ත්‍රීන්ද දරුවන්ද හැර කෑවා වූ පුරුෂයෝ 5000ක් පමණ වූහ. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவிலேறி வனாந்திரமான ஓரிடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று. ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரிகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். දේව වචනේ සඳහන් කර තිබේ යේසුස් වහන්සේගෙන මනුෂ්‍යයන් ආරංචි වුණා. வேதத்திலே கூறப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை குறித்து ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். උන් මොන ආරංචියක්ද යේසුස් වහන්සේගෙන උනේ? இயேசுவை குறித்து அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கேள்விப்பட்டார்கள்? එතුමා අන්ධයන්ට පෙනීම ලබා දෙන්නව දෙවියන් වහන්සේ. அவர் குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிற එතුමා தேவன். ගොළුන්ව කතා කරන දෙවියන් වහන්සේ. அவர் ஊமைகளை பேச வைக்கிற தேவன். ජීවිතේ වැටුණව අයව නැවත උස්සස් කරනව තැනත තමයි යේසුස්. வாழ்க்கையில விழுந்தவர்களை பிடித்து தூக்கி எடுத்து வைக்கிறவர் தான் இயேசு. ජීවිතේ පා මැරුණත් හොඳයි කියලා කියපු අයගේ ජීවිතේ මරණය අවසානදී පවා උන්ගේ ජීවිතේ නැවත ජීවනයේ දුන්නව තැනත යේසුස්. வாழ்க்கையே வேண்டாம், இனி வாழ்க்கையே இல்லை, மரணம் தான் என்ற நிலையில இருந்தவர்களுக்கு திரும்ப வாழ்வளித்தவர் இயேசு. වනාන්තරේ ජීවත් වුණව අයව නැවත නගරයට එවපු තැනත් වහන්සේ යේසුස්. வனாந்தரத்திலே வாழ்க்கைப்பட்டவர்களை திரும்ப நகரத்துக்கு கொண்டு வந்தவர் இயேசு. අවුරුදු 38ක් එකම තැනේ ලෙඩෙන් හිටපු කෙනාව ස්වාමීන් වහන්සේ සුව කළා. 38 வருடமாய் ஒரே இடத்துல வியாதிகளை முடங்கி கிடந்தவனை இயேசு කිසි சுகமாக்கினார். කෙනෙකුගේ උදව්වක් නැතිව ඉන්නව අයට, අසරණකම ඉන්නව අයට එතුමා අනුශාසනාව දීලා උන්ගේ ජීවිත නැවත වෙනස් කරුවා. வாழ்க்கையில எந்த உயர்வும் இல்லை, எந்த உதவியும் இல்லை,
என்பவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து திரும்ப அவர்கள் வாழ்க்கையை தேவன் மாற்றினார். මැරුණව අයව නැවත නැගිටින්න තබපු තැනත් වහන්සේ තමයි යේසුස්. மரித்தவர்களை திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பினவர் தான் යක්ෂ இயேசு. බලවේගෙන් අඳුරු බලවේගෙන් ජීවිතේ නැති කරගෙන ඉඳපු අන්තකර බලවේගවල් නිදාස් කරපු තැනත් යේසුස්. பில்லி சூனியங்கள் மாந்திரிக கட்டுகளிலே அகப்பட்டு சிக்குண்டவர்களை திரும்ப வாழ்வளித்தவர் தான் இயேசு. ඒ නිසා මෙවැනි ප්‍රශ්නෙකින් ඉන්නව අය எனவே இப்படிப்பட்ட பிரச்சனைகளை මේ වගේ இருப்பவர்கள் දේවල් ආරංචි වුණ නිසා இப்படிப்பட்ட காரியங்களை கேள்விப்பட்டபடினால் ඈත ස්ථානයේ සිට ඔවුන් යේසුස් වහන්සේව වෙත අනුගමනය කරමින් එතුමා වෙත ලං වුණා. தூர இடத்துல இருந்து இயேசுவை பின்பற்றி அவர் அண்டையிலே கிட்டிச் சென்றார்கள். අද රාත්‍රී ඔබත් එසේ තමයි. இன்று இரவு கூட நீங்கள் அப்படிதான். ඔබ සොයන සහන යේසුස් තුල තිබේ. நீங்கள் தேடும் நிம்மதி இயேசுவிடம் உண்டு. ජීවිතයෙන් ප්‍රශ්න වලින් නිදහස ලැබේ. வாழ்க்கையில பிரச்சனை வேதனை நோயிலிருந்து விடுதலை உண்டு. එසේ කියලා ඔබ ආරංචි වෙලා මේ රාත්‍රිය ඔබ ඇවිල්ලා ඇති. அப்படி கேள்விப்பட்டு தான் இந்த இரவு நீங்கள் வந்திருக்கலாம். විශාල දුරින් ඔබ ඇවිල්ලා ඇති. பெரிய தூரமான இடங்களில் ඔබගේ வந்திருக்கலாம். ආගම අත්හැරලා මේ ස්ථානට ඇවිල්ලා ඇති. உங்கள் மதத்தையும் விட்டு நீங்கள் ඔබගේ வந்திருக்கலாம். පවුල ප්‍රශ්න මැදදී මේ රාත්‍රිය ඔබ ඇවිල්ලා ඇති. உங்கள் குடும்ப பிரச்சனையிலே கூட நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம். බයිබලයේ සඳහන් කර තිබේ. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. යේසුස් වහන්සේ විශාල සෙනගව දැක්කා. இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டார். උන්ගේ ලෙඩ දැක්කා. அவர்கள் வியாதியை උන්ගේ கண்டார். ණය ප්‍රශ්න දැක්කා. அவர்கள் கடன் பிரச்சனையை උන්ගේ கண்டார். ආර්ථික ප්‍රශ්න දැක්කා. அவர்கள் பொருளாதார பிரச்சனையை கண்டார். ජීවත් වෙන්න විදියක් නැතුව ජීවත් වුණාව අය දෙස එතුමා දැක්කා. வாழ்க்கைக்கு வழியே இல்லை என்று வாழ்ந்து கொண்டு இருந்தவர்களை இயேசு கண்டார். මෙවැනි අයව දැකපු මොහොතේ இப்படிப்பட்டவர்களை கண்ட பொழுது මගේ යේසුස් වහන්සේ අනුකම්පා වුණා. என் இயேசு மனதுருகினார். දරාත්‍රි නිරතුරු මුන්නේ පාත මනදුරු කරා. ராத்திரி කාලයේදී ඔබ දෙස බලලා එතුමා අනුකම්පා වෙනවා. මුන්නේ පාතේ ආරමේ මනදුරු ගාමලර කළා. ඔබ වල කවුරුත් අනුකම්පා වෙන්නේ නැතුව ඉන්න இவ்வளவு පුළුවන්. பெரிய பிரச்சனையிலே தனிமையாய் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். මෙතරම් මහත් ප්‍රශ්නෙන් ඔබ උදකලාවේ වේදනාව වෙන්න පුළුවන්. உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லாமல் ඔබට இருக்கலாம். උදව් කරන්නත් කවුරුත් නැතුව වෙන්න நீ පුළුවන්. தனிமையாய் தத்தளிப்பதை பார்த்து ඔබ උදකලාවේ වැළපෙන එක, உன் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளை பார்த்து ඔබගේ පවුලේ තිබෙනව ප්‍රශ්න දැක, உன் வியாபாரத்தில் இருக்க போராட்டத்தை பார்த்து ඔබගේ ව්‍යාපාරයේ තිබෙනව පුරවැදීම් දැක, வெளிவர முடியாதபடி එළියට එන්න බැරි ලෙස இனி எந்த வழியே இல்லை என்று මින්මතුව කිසි මාර්ගයක් නැහැ කියා மனமுடைந்து வந்திருக்கலாம். සිත කැඩී එන්න පුළුවන්. මේ රාත්‍රී යේසුස් වහන්සේ අනුකම්පා වෙනවා. இந்த இரவில் இயேசு மனதுருகிறார். ඔබ දෙස අනුකම්පාවෙන් ඔබගේ මව පියා නැතුව ඉන්න පුළුවන්. உங்களை பார்த்து மனதுருக உங்கள் தாய் தகப்பன் இல்லாமல் ඔබගේ இருக்கலாம். මිත්‍රයන් නැතුව ඉන්න පුළුවන්. உங்கள் நண்பர்கள் இல்லாமல் இருக்கலாம். නමුත් දේ වචනේ සඳහන් කර තිබේ. ஆனால் வேதம் சொல்லுகிறது පළවෙනි දෙය முதலாவது காரியம், පළවෙනි දෙය முதலாவது காரியம், යේසුස් වහන්සේ ඔවුන් දෙස දැකපු ගාම එතුමා අනුකම්පා වුණා. இயேசு கிறிஸ்து அவர்களை கண்ட பொழுதே மனதுருகினார். இன்றைக்கு மனதுருக ஒரு தெய்வம் உண்டு. அது අනුකම්පාවෙන දෙවිගෙනෙක් உன்னை සිටිනවා. பார்த்து மனமுடைய ஒரு தேவன் உண்டு. ඔබ බලලා සිත කැඩෙන දෙවිගෙනෙක් உன் සිටිනවා. வியாதியை கண்டு மனமுடைய தேவன் உண்டு. ඔබගේ රෝගයේ දැකමින් සිත කැඩී உன் கடன் යන தொல்லையை දෙවිගෙනෙක් பார்த்து සිටිනවා. மனமுடைய ஒரு தேவன் உண்டு. ඔබගේ ණය ප්‍රශ්න දැකක හිත කැඩෙන දෙවිගෙනෙක් සිටිනවා. நீ விழுந்து போன நிலைமையை பார்த்து மனமுடைய ஒரு தேவன் உண்டு. ඔබ වැටෙන වූ තත්ත්වය බලා සිත කැඩෙන්නට දෙවිගෙනෙක් සිටිනවා. இந்த ராத்திரி நேரத்தில் විරාත්‍රි කාලයේදී அந்த இயேசு மனமிරங்குறா. යේසුස් වහන්සේ අනුකම්පා ඔබගේ වෙනවා. මිත්‍රයන් ඔබගේ නෑදෑය ඔබ සමග ඉන්නව අය ඔබ වැටෙන මොහොතේ සතුටටපත් වේ. නමුත් මගේ යේසුස් වහන්සේ එතුමා අනුකම්පා වෙනවා. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் வீழ்ந்து கிடக்கும் பொழுது சந்தோஷப்படலாம், ஆனாலும் என் இயேசு மனதுருகிறார். බයිබලයේ සඳහන් කර තිබේ යේසුස් වහන්සේ එතුමාව අනුගමනය කරපු නැත්නම් යේසුස් වහන්සේ වෙත ආපු ඇය දෙස බලමින් එතුමා අනුකම්පා වුණා. அவருடைய வசனம் சொல்லுகிறது அவரை பின்பற்றினவர்கள் இல்லாவிட்டால் அவர் அண்டையிலே வந்தவர்களை பார்த்து இயேசு மனதுருகினார். යේසුස් වහන්සේ එක අනුකම්පාවක් ඇති ඔබගේ ජීවිතේ මැරෙනකන් ඔබගේ ජීවිතේ සඵලවත්කමේ ජීවත් වෙන්න. இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு மனதுருக்கம் போதும் உங்கள் வாழ்க்கையிலே மறிக்கும் வரைக்கும் செழிப்பாகவே வாழ. අද දවසේ ඔබ එතුමා වෙත ආපු නිසා එතුමා අනුකම්පා වෙනවා. ඒ නිසා අද මේ අනුකම්පා නිසා ඔබගේ හැම ප්‍රශ්නයක්ම මේ රාත්‍රී ඉවත් වෙන එක ස්ථිරයි. இன்றைய நாளிலே நீங்கள் அவர் அண்டையிலே வந்தபடியினால் இயேசு மனதுருகிறார். அவர் மனதுருகிறபடியினாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தொலைந்து போவது එතුමා உறுதி. මේ රාත්‍රී අනුකම්පා වෙන නිසා ඔබ සුව වෙන්න යනවා. இன்றைய நாளிலும் அவர் மனதுருகிறபடியினால் நீங்கள் சுகமாக මේ போவீர்கள். රාත්‍රී එතුමා අනුකම්පා වෙන නිසා ඔබගේ ණය අද
ඉවත් වෙන්න යනවා. அவர் மனதுருகிற படினால் உங்கள் கடன் பிரச்சனைகள் தொலைந்தது. ඔබ යම් කිසි පුද්ගලික ප්‍රශ්නයක් සිටිනවා. ඒ ප්‍රශ්නේ ඉවත් වෙන්න යනවා. මක්නිසාද? මගේ දෙවියන් වහන්සේ අනුකම්පාව நீங்கள் වෙනවා. ஏதோ தனிப்பட்ட ஒரு பிரச்சனையில இருக்கிறீர்கள். அந்த பிரச்சனைகள் நீங்க போவது காரணம் என் தேவன் අද மனதுருகிறார். ඔබගේ ලෙඩ රෝගවල් සුව වෙන්න இன்று යනවා. உங்கள் வியாதிகள் சுகமாகும். අද ඔබගේ ප්‍රශ්න ඉවත් වෙන්න இன்று යනවා. உங்கள் பிரச்சனைகள் நீங்கும். අද ඔබගේ දුක ඉවත් වෙන්න යනවා. இன்று உங்கள் துக்கம் மாறும். හලෙලූයා. Hallelujah. මනුෂ්‍යයන් බලාගෙන ඉන්න ඔබ කොයි මොහොතේ නැති වෙයි කියා. மனிதன் கவனித்துக் கொண்டிருக்கிறான் நீங்கள் எப்பொழுது அழிவீர்கள் என்று. නමුත් මගේ දෙවියන් වහන්සේ ஆனால் என் தேவன் මම මාව ඔබ සොයමින් ආපු නිසා මාව ඔබ නැති වෙන්න ඉඩ දෙන්නේ නැහැ. ඔබ උසස් කරනවා කියලා මේ රාත්‍රී පොරොන්දු වෙනවා. என் இயேசு நீ என்னை தேடி வந்த படினால் நான் உன்னை அழிய விடுவதில்லை, நான் உயர்த்துவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். එතුමා අනුකම්පාවෙන් නෝ දෙවියන් වහන්සේ. அவர் மனதுருகும் එතුමා தெய்வம். අනුකම්පාවෙන දෙවියන් அவர் වහන්සේ. மனதுருகும் මේ தெய்வம். රාත්‍රී ඔබට අනුකම්පාව இந்த වෙනවා. இரவு அவர் உங்களை ඔබගේ பார்த்து ප්‍රශ්න மனதுருகிறார். බලලා අනුකම්පාව உங்கள் වෙනවා. பிரச்சனைகளை பார்த்து ඔබ மனதுருகிறார். තනියෙන් පොරබදිනක බලලා එතුමා අනුකම්පාව நீங்கள் වෙනවා. தனிமையாய் போராடுவதை கண்டு மனதுருகிறார். ඔබගේ වේදනා ඉවත් කරනවා පිණිස. உங்கள் வேதனைகள் ඔබගේ දුක நீங்கும்படியாக, නැති කරනවා පිණිස. உங்கள் துக்கத்தை நீக்கும்படியாக මගේ යේසුස් என் இயேசு මගේ යේසුස් අනුකම්පා இந்த කරනවා. இயேசு ඔබ මේ மனதுருகிறார். රාත්‍රී විශ්වාස இந்த කරනවද? இரவு நீங்கள் விசுவாசிப்பீர்களா? එතුමා ඔබ අනුකම්පා කරන දෙවියන් වහන්සේ. அவர் உங்களை பார்த்து එතුමාගේ එක மனதுருகிறார். අනුකම්පාවක් ඇති. அவருடைய ஒரு மனதுருக்கம் போதும். ඔබගේ ජීවිතේ හැම ප්‍රශ්නයක්ම ඉවත් වෙන්න. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் අද நீங்கும். සැපයින්ම ඔබ ලබා ගන්නවා. இன்று உண்மையாகவே பெற்றுக்கொள்வீர்கள். ඔබ වාඩි වෙන්න. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். ඔබ වාඩි වෙන්න. நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். මම ඊයේ දවසේ මගේ දෙමව්පියන්ගේ ගෙදරට ගියා. நேற்று தினத்திலே நான் என் பெற்றோர் வீட்டுக்கு சென்றேன். ඒ මොහොතේ මගේ පියා එක දෙයක් කිව්වා. அந்த வேளையிலே என் தகப்பன் ஒரு காரியத்தை சொன்னார். මගේ පියා ගිය සතිය තමයි ඉන්දියාවෙන් ආවේ. கடந்த கிழமை தான் என் தகப்பன் இந்தியா தேசத்திலிருந்து வந்தார். එක්කෙනෙක් ඇඳෙන්න ඉන්නවලු අවුරුදු 9ක්. 9 வருடங்கள் ஒருவர் படுக்கையிலேயே இருக்கிறாராம். කතා කරන්නේ பேச முடியாது. කෝමා ස්ටේජ් එකේ ආයෙනවා. கோம நிலையிலே தான் இருக்கிறார். ඒ ටොයිලට් ඔක්කොම හොදන්න අවශ්‍යයි. அந்த டாய்லெட் அசிங்கங்களை கழுவ வேண்டும். එයාගේ අතපව උස්සන්නත් අවශ්‍යයි. අවුඩේ- එයාට උස්සන්න බෑ. அவருக்கே கையை தூக்க முடியாது, ஒருவர் தூக்கித்தான் விட வேண்டும். ඔක්කොම බට ගලවලා තියෙන්නේ. எல்லா படைகளும் கலட்டப்பட்டுள்ளது. ගෙදර ඒගොල්ලන් බලලා ඒගොල්ලන්ට එපා වෙලා ගියේ. வீட்டிலே அவரை கவனித்து கவனித்து வேண்டாம் என்று போய்விட்டது. එක ඉඩමක් නිවසක් පවා වික්කලු මෙයාව සනිප කරන්න. ஒரு வீட்டை கூட விட்டு விட்டார்கள் இவரை சுகமாக்க. දැන් ඉතින් එයාගේ ජීවිතය බලන්න කවුරුත් නැහැ. இப்பொழுது அவருடைய வாழ்க்கையை பார்க்க யாருமே இல்லை. හැම කෙනා බලාපොරොත්තු වෙනවා. எல்லாரும் நம்புகிறார்கள், බලාපොරොත්තු වෙනවා. எதிர்பார்க்கிறார்கள். මෙයා මැරුණොත් හොඳයි. இவர் மரித்தால் இனி நல்லது என்று. මෙයා මැරුණොත් හොඳයි. இவர் மரித்தால் நல்லது என்று. මගේ අම්මා තාත්තා දේශ බලලා කිව්වා. என் தகப்பனையும் தாயும் பார்த்து நான் சொன்னேன், මේක තමයි ලෝකය. இதுதான் உலகம், මේක තමයි ලෝකය. இதுதான் உலகம். නමුත් මරණය යට එන්නේ නැහැ. ஆனால் மரணம் அவருக்கு வராது. ඒ නිසා හැම කෙනා දුකෙන් ඉන්නවා. எனவே எல்லோரும் துக்கமாய் இருக்கிறார்கள். එයාව ඕදන්න, එයාව බලන්න அவரை பார்க்க கழுவ නර්ස් කෙනෙක් තියලා තියෙනවා. ஒரு நேசை வைத்திருக்கிறார்கள். ඇයි Tamanට වෙලාවක් නැහැ. ஏனென்றால் தங்களுக்கு நேரம் இல்லை என்றபடி. මේක මනුෂ්‍යන්ට අපි දොස් කියලා වැඩක් නැහැ. இது மனிதனை குற்றம் சாட்டி வேலை இல்லை. ඇයි කිව්වත් මනුෂ්‍යන එක ප්‍රමාණයට පමණයි උදව් කරන්නේ. ஏனென்றால் மனிதன் ஒரு அளவு தான் அவன் உதவி செய்வான். මගේ අම්මලාට මම කිව්වා. என் தாய் தகப்பனுக்கு ඔබ நான் சொன்னேன், දෙන්න ජීවත් වෙන්න යන්නේ අවුරුදු 90ක් කියමු. நீங்கள் இருவரும் வாழப்போவது 90 வயசு வரைக்கும் என்று නමුත් வைத்துக்கொள்வோம். ඔබගේ ජීවිතය ඔබ හරියට බලාගත්තේ නැත්නම් ஆனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரிவர பார்த்துக் கொள்ளாவிட்டால் ඔබගේ ජීවිතය ලෙඩටපත් වෙයි. உங்கள் வாழ்க்கை வியாதிப்படும். ඔබගේ දරුවන් කොච්චර කාල ඔබ බලයිද? உங்கள் பிள்ளைகள் எவ்வளவு காலம் தான் உங்களை හැමදාම பார்ப்பார்கள்? බලන්නේ. எந்த நாளும் பார்ப்பதில்லை. ඒකවත් ඒ අය මනුෂ්‍යයන්. ஏனென்றால் அவர்கள் மனிதர்கள். ඔවුන්ට කියලා පවුලක් තියෙනවා. அவர்களுக்கும் என்று குடும்பம் உண்டு. නමුත් ඔබ බලන්න කෙනෙක් විතරයි ඉන්නේ. ஆனால் உங்களை பார்க்க ஒருவர் மாத்திரமே යේසුස් இருக்கிறார். වහන්සේ පමණයි. இயேசு மாத்திரமே. ඒ මනුෂ්‍යයා මැරෙන්න ඕනේ කියලා හැම කෙනාම හිතනවා. அந்த மனிதன் மறிக்க வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். මම මගේ පියාගෙන් ඉල්ලුවා. நான் என் தகப்பனிடத்திலே ஒரு வேண்டுகோள் விட்டேன். මම කවදා ගියත් நான் எப்போதாவது ஒரு நாள் போனால் මම යාව බලන්න අවශ්‍යයි. நான் அவரை காண வேண்டும். එයාට මම යාඥා කරන්න අවශ්‍යයි. அவருக்காய் நான் ஜெபிக்க ඇයි வேண்டும். කිව්වත් ஏனென்றால் ඒ මනුෂ්‍යව හැම කෙනාම දකින මොහොතේ அந்த மனிதனை எல்லோரும் காணும் பொழுது තාම මැරුන්නේ නැද්ද? இன்னும் மறிக்கவில்லையா? කවදාද මැරෙයිද? எப்பொழுதுதான் එහෙම மறிப்பான். තමයි හැම කෙනෙකුම බලන්නේ. அப்படிதான் எல்லாம் பார்க்கிறார்கள். නමුත් මම යාව බලන්න අවශ්‍යයි. நான் அவரை பார்க்க வேண்டும். මා සමග යේසුස් වහන්සේව ගෙනියන්න අවශ්‍යයි. என்னோடு கூட இயேசுவை ඒ அழைத்து செல்ல කෙනා வேண்டும். පමණයි බලන්නේ අනුකම්පාවෙන්. அந்த ஒருவர் தான் பார்ப்பார்
மனதுருக்கத்தோடு මේ මනුෂ්‍යයා මා නැගිටින්න තබන්න අවශ්‍යයි කියලා. இந்த மனிதனை நான் எழும்ப பண்ண මගේ வேண்டும். දෙවියන් වහන්සේ පමණක් ඒ මනුෂ්‍යයා දෙස බලවත්. ඒ මනුෂ්‍යයා සැබවින්ම හැම කෙනාගේ ඇස් ඉදිරියේ ඔව් නැගිටවිදේ. என் தேவன் மாத்திரம் ஒருமுறை அந்த மனிதனை பார்த்தாலே போதும், அந்த மனிதன் எல்லா கண்களும் பார்க்கத்தக்கதாக අද ඔබගේ எழுந்து තත්ත්වය விடுவான். මොන තත්ත්වයෙන් හිටියත් අර இன்று கூட உங்கள் நிலை எப்படிப்பட்ட நிலையாயிருந்தாலும் ඔබට අනුකම්පා වෙන්න පුළුවන් එක්කෙනෙක් පමණයි. உங்களை பார்த்து மனதுருக முடியும் ஒருவர் மாத்திரம். ඔබගේ ජීවිතේ ප්‍රශ්නෙන් ඉන්න මොහොතේ உங்கள் வாழ்க்கையில பிரச்சனையோடு இருக்கும் මනුෂ්‍යයන් பொழுது ටිකක් කල් උදව් කරයි. மனிதன் கொஞ்ச காலம் ටිකක් உதவி කල් செய்வான். ප්‍රේම කරයි. கொஞ்ச காலம் அன்பு செலுத்துவான். ඒක තමයි මනුෂ්‍යයා. அதுதான் மனிதன். මනුෂ්‍යයන් වෙත බලාපොරොත්තු වෙන්න නරකයි දෙවි කෙනෙකුගේ ගුණාංගය. மனிதர்களிடத்தில் எதிர்பார்க்க முடியாது தெய்வத்துவத்தின் ඒ குணாங்கங்கள். නිසා මේ රාත්‍රියේ எனவே இந்த இரவு ඔබ යේසුස් වහන්සේ දෙස බලන්න. நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள். ඔබගේ හැම ණයක් එකම රාත්‍රියෙන් ස්වාමීන් වහන්සේ ඉවත් කරයි. உங்களுடைய எல்லா கடன்களும் ஒரே இரவிலே தேவன் நீக்கி விடுவார். ඔබගේ හැම දුකක්ම එකම දවසේ ඉවත් உங்களுடைய වෙයි. எல்லா துக்கம் Jesus saves පවත්වන්නා වූ සුව කිරීමේ ආස්කම් දේවමය. ව්‍යාපාරයෙන් පරාජය වී ණය නිසා විවාහයක් නොකර නිවසෙහි නිදහසක් නොමැතිව රෝගයෙන් නැගිටීමට නොහැකිව ජීවිතේ කවදාදමා නැගිටින්නේ ජීවිතේ කෙදිනද වෙනස් වෙන්නේ කියා හාස්කමක් බලා සිටින්නේද? ඔබ සොයන සහනය යේසුස් තුළ තිබේ. සෑම සිකුරාදා දිනකම සවස 5ට. බලවත් දේව වචනය පාස්ටර් වෝල්ටර් රාජමනී. Jesus Saves 545 ශ්‍රී සංඝරාජ මාවත කොළඹ 10. මේ දැන් ඔබගේ ආස්කමේ දවස. ඉවත් உங்களுடைய වෙයි. எல்லா துக்கங்களும் ஒரே நாளிலே අද நீங்கும். ඔබට හරි රැකියාවක් නැතුව ඔබ ඉන්නවද? இன்று நீங்கள் எந்த தொழில் இல்லாமல் இருக்கிறீர்கள். එතුමා ඔබට අනුකම්පා වෙන මොහොතේ அவர் உங்களை பார்த்து மனதுருகும் අද பொழுது එතුමා ඔබගේ ජීවිත හොඳ රැකියාවක් දෙයි. அவர் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல හොඳ தொழிலை කම්පැනියක් கொடுப்பார். දෙයි. நல்ல கம்பெனியை හොඳ கொடுப்பார். බිස්නස් එකක් දෙයි. நல்ல வியாபாரத்தை ඒක கொடுப்பார். තමයි මගේ යේසුස් වහන්සේ. அதுதான் என் இயேசு. එතුමාගේ අනුකම්පාව ඇති. அவருடைய மனதுருக்கம் போதும். මේ රාත්‍රී මගේ යේසුස් වහන්සේ ඔබට අනුකම්පා වෙනවා. இந்த இரவு தாமே என் இயேசு உங்களை ඔබ ඒ பார்த்து අනුකම්පාව மனதுருகிறார். ලබා ගන්න කොහමද? நீங்கள் அந்த மனதுருக்கத்தை எப்படி பெற முடியும்? ඔබ විශ්වාස කරන්න. நீங்கள் விசுவாசியுங்கள். මගේ යේසුස් මේ රාත්‍රී මට අනුකම්පා වෙනවා. என் இயேசு இந்த இரவு என்னை பார்த்து Hallelujah. மனதுருகிறார். ஹalleluya. මේ ස්ථානයේ කාරණා තුනක් සිදු වුණා. இந்த இடத்திலே தாமே 3 காரியங்கள் நடந்தது. විශාල සෙනගක් பெரிய திரளான ஜனக்கூட்டம் යේසුස් වහන්සේව අනුගමනය කළා. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். බයිබලයේ සඳහන් කර තිබේ. வேதம் சொல்லுகிறது පුරුෂයන් පමණක් 5000ක් ඇති. புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருப்பார்கள். සාමාන්‍යයෙන් 12000කට 15000කට අතර සෙනගක් ඉඳලා ඇති. சாதாரணமாய் 12000க்கும் 15000க்கும் இடையில ஜனங்கள் இருக்கலாம். ඔවුන් සමග මගේ යේසුස් කතා කළා. அவர்களோடு என் இயேசு பேசினார். මේ දවස් 3ක් පමණ එතුමා කතා කළාම 3 நாட்களாய் இவர் பேசிய பின்பு මනුෂ්‍යයන් හිටියේ වනාන්තරේ. மனிதர்கள் இருந்தது வனாந்தரத்திலே. මේ මොහොතේ මනුෂ්‍යයන් දැන් ගෙවල් වලට යන්න අවශ්‍යයි. இந்த நேரத்திலே மனிதர்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்ல வேண்டும். යේසුස් වහන්සේ එක දෙයක් කිව්වා. இயேசு ஒன்றை சொன்னார். මේ සෙනගේ ගෙදරට යන්න කලින් இந்த ஜனங்கள் தங்கள் வீட்டுக்கு முன்பதாக කලාන්ත වෙයි. அவர்கள் சோர்ந்து போவார்கள். ඔවුන් බිම වැටේ. அவர்கள் கீழே விழுவார்கள். ඔවුන්ට එච්චර දුර යන්න බෑ. அவ்வளவு தூரம் பயணிக்க முடியாது. ஏன்? ඔවුන් එකම ස්ථානයේ ජීවත් වුණා. அவர்கள் ஒரே இடத்திலே தான் ඒ නිසා வாழ்ந்தார்கள். ඔවුන් විනාශ වෙයි. எனவே அவர்கள் அழிவார்கள். ඒ නිසා ඔවුන් විනාශ වෙන්න නරකයි. எனவே இவர்கள் அழிய கூடாது. මේ හැම කෙනාටම කෑම දෙන්න අවශ්‍යයි. எல்லோருக்கும் உணவு கொடுக்க வேண்டும். ගෝලයන් කිව්වා சீசர்கள் சொன்னார்கள் මේව එවන්න. இவர்களை அனுப்பிவிடும். නමුත් යේසුස් වහන්සේ කිව්වා ஆனால் இயேசு சொன்னார் මේව එවන්න එපා. இவர்களை அனுப்ப வேண்டாம். එව්වත් මේ මූන් විනාශ වෙයි. இவர்களை அனுப்பினால் மூணு அழிவார்கள். மேரை. இவர்கள் மரிப்பார்கள். මේ රාත්‍රී මා කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ඔබ මැරෙන්න එක මගේ යේසුස්ට කැමති නෑ. நீங்கள் மரித்து போவது ඔබ என் විනාශ இயேசுக்கு වෙන එක මගේ விருப்பமில்லை. යේසුස්ට කැමති நீங்கள் නෑ. அழிந்து போவது என் இயேசுக்கு விருப்பம் இல்லை. ඔබගේ ගමනේ ඔබ නැති වෙන එක යේසුස්ට කැමති නෑ. உங்கள் பயணத்தில் நீங்கள் அழிவது என் இயேசுவுக்கு මේ விருப்பம் இல்லை. දේමේට ආපු කිසි කෙනෙක් ඔබගේ ව්‍යාපාර ඔබ විනාශ
වෙන්න, ඔබගේ ගමන ඔබ විනාශ වෙන්න, ඔබ අතරමඟ ඔබ නැති වෙන්න මක්නිසාද මගේ යේසුස් වහන්සේ අද ඔබට ආස්කමක් இந்த කරනවා. ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு வாழ்க்கையிலே வியாபாரம் அழியாது, நீங்கள் அழிந்து போக மாட்டீர்கள், வழியிலே நீங்கள் அழிந்து போக மாட்டீர்கள். ஏனென்றால் என் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ඔබ හිතන්න පුළුවන්. நீங்கள் நினைக்கலாம், මගේ ණය ප්‍රශ්න නිසා, என் கடன் பிரச்சனை මගේ நாளே, ජීවිත ප්‍රශ්නවල නිසා என் வாழ்க்கை මම பிரச்சனை විනාශ වෙයිද நான் කියලා. அழிவேன் என்று මේ රාත්‍රී කියන්න இந்த இரவு කැමතියි. சொல்லுகிறேன். මේ පුටුවල වාඩි වෙලා ඉන්නව කිසිම කෙනෙක් ඔබ විනාශ වෙන්න මක්නිසාද අද රාත්‍රී මගේ යේසුස් ඔබට ජීවනය දෙන්න යනවා. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஆசனத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் அழிந்து போவதில்லை. ஏனென்றால் இந்த இரவுதாமே என் இயேசு உங்களுக்கு ஜீவனை கொடுக்க போகிறார். පළවෙනි කාරණාව முதலாவது காரியம், යේසුස් වහන්සේ කිව්වා මෝන්ට කෑම දෙන්න කියලා. இயேசு கிறிஸ்து சொன்னார், இவர்களுக்கு உணவு கொடுங்கள். එවිට 15000 වගේ සෙනගක් அந்த நேரத்திலே 15000 பேர் அளவு ஜனங்கள், ගෝලයන් කියනවා சீசர்கள் சொல்கிறார்கள், පළවෙනි දෙය முதலாவது මදි. போதாது. මොනවාද මදි? என்ன போதாது? මෙච්චර දෙනෙක්ට කෑම දෙන්න இவ்வளவு ஜனக்கூட்டத்துக்கு உணவு கொடுக்க අපි ගාව සල්ලි මදි. எங்களிடத்திலே பணம் අපි ගාව போதாது. කෑම මදි. எங்களிடத்திலே பணம் போதாது. නම්බර් 1 முதலாவது මදි. போதாது. வாழ்க்கையிலே போதாது. ஜீவித்தே மதி. இந்த ராத்திரி வந்திருக்கீங்க මේ රාත්‍රියේ ඔබ ඇවිත් ඉන්නවා. பெரிய ஒரு தேவையோட. ඉතා විශාල අවශ්‍යතාවකින්. ஆனா கையில இருக்கிறது போதாது. එනමුත් අතේ තිබෙන එක මදි. வாழ்க்கையில ஏதோ கொஞ்சத்தை வச்சு எப்படி வாழ்வேன்னு தெரியாம வந்திருக்கலாம். ජීවිතේ යම් කිසි චොච්චමක් තබාගෙන කොහොමද මම ජීවත් වෙන්නේ කියලා ඔබ වැළපෙන්න පුළුවන්. என் பிள்ளைகள ஃபீஸ் எப்படி கட்டுவேன்? මගේ දරුවන්ගේ ෆීස් එක කොහොමද இந்த ගෙවන්නේ? வெஹிக்கிள் லீசிங் எப்படி මගේ கட்டுவேன்? වේකල් ලීසින් එක කොහොමද ගෙවන්නේ? சீசர்கள் சொன்னாங்க ගෝලයන් කිව්වා, இவ்வளவு பேருக்கு கொடுக்க මෙච්චර ජනගහණයට දෙන්න போதாது. මදි. எங்க வீட்டு வருமானம் போதாது. මගේ නිවසට ලැබෙනා වූ මුදල් මදි. எங்க வீட்டுட வருமானம் போதாது. මගේ නිවසේ අපේ නිවසේ ආර්ථිකය මදි. ஆதாயம் மதி. வருமானம் போதாது. ආදායම මදි. கையில பணம் போதாது. අතේ ලැබෙනා වූ මුදල මදි. இந்த வியாபாரத்தை செய்ய எனக்கிட்ட கையில இருக்குது போதாது. මේ ව්‍යාපාරය කරන්නට දැන් මගේ අතේ තිබෙනා වූ මුදල මදි. இந்த ராத்திரி போதாதுன்னு வந்திருக்கீங்களா? මේ රාත්‍රියේදී මදි කියනා වූ ස්ථාවරයක ඔබ வாழ்க்கையில ஏதோ கொஞ்சத்தை வச்சு கொண்டு வந்திருக்கீங்களா? ජීවිතේ ඔබ පොඩ්ඩක් අතේ තබාගෙන බැවිත් ஆண்டவர் கேட்டா දෙවියන් වහන්සේ ඇසුවා. என்ன இருக்கு? මොකද්ද තිබෙන්නේ? 5 அப்பம் රොටි පායි 2 மீன். මාළු දෙකයි. இந்த 5 அப்பம் 2 மீன் எடுத்து මේ රොටි පායි මාළු දෙක අරගෙන 5000 பேருக்கு எப்படி கொடுப்பது? 5000කට කොහොමද දෙන්නේ? போதாது. මදි. இருக்கிற வீடு போதாது. ඉන්නා වූ නිවස මදි. கிடைக்கிற பணம் போதாது. ලැබෙනා වූ මුදල මදි. வாழ்க்கையில செய்யற தொழில்ல கிடைக்கிற சம்பளம் போதாது. ජීවිතේ කරන්නා වූ රස්සා තුලින් ලැබෙනා වූ පඩිය මදි. என் ஆண்டவர் என்ன செய்தார்? මගේ දෙවියන් වහන්සේ அந்த போதாதுன்னு சொல்றதை வைத்து මේ මදි කියනා වූ දේ තබාගෙන 5000 பேரும் சாப்பிடத்தக்கதாக கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். 5000 සෙනග කන්න තරමට ඒ දේ දෙවියන් වහන්සේ வேதம் ආශිර්වාද சொல்லுகிறது කළා. බයිබලයේ සඳහන් කරනවා 5000 புருஷர்களும் சாப்பிட்டாங்க. පුරුෂයන් 5000 கிட்டத்தட்ட කෑවා. 15000 பேர் சாப்பிட்டாங்க. 15000 සෙනග ඔවුන් තෘප්තිමත් இந்த වුණා. ராத்திரி நீ எந்த நிலையில் இருந்தாலும் මේ රාත්‍රියේ ඔබ කුමන තත්ත්වයේ இனி හිටියත් மேல போதாதுன்னு சொல்ல மாட்டாய். මත ඔබ මදි කියන්නේ சிறிய නැහැ. பணத்தை கையிலே வைத்திருக்கலாம். කුඩා මුදලක් ඔබ අතේ තබන්න පුළුවන්. கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க போகிறார். දෙවියන් වහන්සේක ආශිර්වාද உன் කරන්න. தேவையெல்லாம் சந்திக்கப்பட போகிறது. ඔබගේ අවශ්‍යතාවයන් ඉටුවේ. ඔබ පොඩි ව්‍යාපාර කරන්න පුළුවන්. நீங்கள் சின்ன வியாபாரம் ස්වාමීන් වහන්සේගේ ආශිර්වාද කරන්න යනවා. தேவன் அதை ஆசீர்வதிக்க போகிறார். ඔබගේ හැම ඌමනාවක්ම එතුමා සපයන්න යනවා. உங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். ඔබට පොඩි පඩියක් ලැබෙන්න පුළුවන්. சின்ன சம்பளம் எடுக்கலாம். නමුත් මගේ දෙවියන් වහන්සේ ஆனால் இந்த தேவன் ඔබගේ හැම අවශ්‍යතාවම සපයන්න එතුමා තබන්න යනවා. உங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய அவர் வல்லவராய் මගේ இருக்கிறார். යේසුස් වහන්සේ කිව්වා என் இயேசு சொன்னார், ඒ රොටිපා මාළු දෙක මා වෙත ගේන්න. அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் என்னிடத்தில் கொண்டு ඔබගේ வாருங்கள். ව්‍යාපාර මා වෙත ගේන්න. உங்கள் வியாபாரத்தை என்னிடத்தில் கொண்டு ඔබගේ வாருங்கள். ආදායම මා වෙත ගේන්න. உங்களுடைய பொருளாதாரத்தை මම என்னிடத்தில் අද கொண்டு வாருங்கள். ආශිර්වාද කරන්න යනවා. நான் இன்று ஆசீர்வதிக்க අද සිට போகிறேன். ඔබගේ ජීවිතය ඔබ තෘප්තියටපත් වෙනවා. இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் திருப்தியாவீர்கள். බයිබලයේ සඳහන් කර තිබේ வேதம் சொல்லுகிறது, හැම කෙනෙක්ම කාලා எல்லாரும் சாப்பிட்டு
කූඩවල් 12ක් ඉතුරු වුණාලු. 12 கூடைகள் மிகுதியானதா අද සිට இன்று முதல் ඔබ අම්බ කරන දේවල් உங்களுடைய சம்பாத்தியத்திலே හැම වීදම් ඔබ කරලා ඉතුරු වෙන පිණිස ස්වාමීන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරන්චනවා. எல்லாவற்றையும் செலவழித்தும் இன்னும் கையிலே மிகுதியாகும்படியாக தேவன் உங்களை ඔබගේ ஆசீர்வதிப்பார். බැංක් account එකේ මුදල් ඉතුරු වෙන්න එතුමා තබනවා. உங்கள் பேங்க் அக்கவுண்டிலே பணம் மிகுதியாய் வைக்கும்படியாக தேவன் ඔබගේ வைப்பார். බිස්නස් එක ආදායම ස්වාමීන් වහන්සේ ආශිර්වාද කරන්ටනවා. ඔබට ඇති කියන තරමට ස්වාමීන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරයි. உங்கள் வியாபாரத்திலே வரும் பணம் அதிகரிக்க போகிறது. இனி போதும் என்கிற நிலைக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். හලෙලූයා. Hallelujah. ඔබ මදි කියලා ඇවිල්ලා ඉන්නවද? நீங்கள் போதாது என்று ස්වාමීන් வந்திருக்கிறீர்களோ? වහන්සේගේ වැඩි කරන්ටනවා. தேவன் அதை பெருக்க ස්වාමීන් போகிறார். වහන්සේගේ වැඩි தேவன் කරන්ටනවා. அதை அதிகரிக்க போகிறார். මාළු පායි රොටි පායි මාළු දෙකයි. 5 அப்பம் 2 මගේ දෙවියන් වහන්සේගේ වැඩි කළා. என் தேவன் அதை අද அதிகரித்தார். රාත්‍රී ඔබගේ හැම දෙයක්ම වැඩි වෙන්න යනවා. இன்று முதல் உங்கள் வாழ்க்கையிலே ඔබගේ හැම දෙයක්ම අද රාත්‍රී වැඩි වෙන්න යනවා. இந்த இரவு எல்லாம் பெருக போகிறது. හලෙලූයා. ஹalleluya හලෙලූයා. ஹalleluya. මගේ පියාගාව ලොකු ප්‍රෙස් එකක් තිබුණා. என் தகப்பனத்திலே பெரிய ஒரு பிரஸ் ඒ இருந்தது. ප්‍රෙස් එකේ බිස්නස් එක හොඳට තිබුණා. அந்த பிரஸ்ஸினுடைய வியாபாரம் நன்றாக නමුත් இருந்தது. අන්තිමට ඔක්කොම වැටුණා. ஆனால் கடைசியில் எல்லாம் வீழ்ந்தது. ලැබෙන්නව මුදල් මදි. கிடைக்கிற பணம் போதாது. 25 දෙනෙක් විතර වැඩ කළා. 25 பேர் அளவு வேலை පඩි செய்தார்கள். දෙන්න සල්ලි නැහැ. சம்பளம் கொடுக்க பணம் இல்லை. එක එකනා අයින් වුණා. ஒவ்வொருவர் அப்படியே விலகி போனார்கள். අන්තිමට கடைசியாக ඒ ප්‍රෙස් එකේ ඉතුරුනේ මගේ ඩැඩි විතරයි. அந்த பிரஸ்ஸில் மிகுதியான ஒருவர் என்றால் என் டேடி மாத்திரம். එයාම ඕඩර්ස් ගන්නවා. அவரே ஓடஸ் எடுப்பார். එයාම මැෂිමේ වැඩ කළා. அவரே மெஷின்ல வேலை செய்வார். නමුත් කොළ ටික අරන් දාන්න ඕන කෙනෙක්. ஆனால் ஒருவர் தாளை எடுத்து போட வேண்டும். ඒ නිසා අපි ස්කෝලේ ඉවරලා ඒක අපි අරන් තිබ්බා. நாங்கள் பாடசாலை விட்டு வந்து நாம் தான் அதை செய்வோம். ඇයි? ஏன்? ලැබුණ ආදායම මදි වුණා. கிடைத்த பணங்கள் போதாமல் කරන්ට් බිල් එකේ ගෙවන්න සල්ලி මදි වුණා. கரண்ட் பில்லை கட்ட பணம் போதாது. ස්කූල් ෆීස් ගෙවන්න සල්ලි මදි වුණා. பாடசாலை ஃபீஸ்களை கட்ட பணம் ඒ போதாது. නිසා අපේ ජීවිතේ ටියුෂන් අපි ගියේ නැහැ. எனவே எங்கள் வாழ்க்கையிலே டியூஷன் හැම போகவில்லை. දෙයක්ම මදි වෙලා තිබුණා. எல்லாமே போதாமல் தான் இருந்தது. එක දවසක් ஒரு நாள் යේසුස් වහන්සේගෙන් අපි ආරංචි වුණා. இயேசுவை குறித்து நாம் මේ கேள்விப்பட்டோம். වගේ දේ මේ ගිහිල්ලා අපි වාඩි වුණා. இப்படியான ஒரு கூட்டத்திலே போய் நாம் அமர்ந்தோம். මගේ පියයි මගේ මවයි. என் தாயும் என் தகப்பனும் එදා දේ මේ அன்று கூட்டத்திலே දෙවියන් වහන්සේ අපි ආශිර්වාද කළා. தேவன் நம்மை ஆசீர்வதித்தார். එක දේ මෙයයි. ஒரே ஒரு கூட்டம் මගේ தான். යේසුස් වහන්සේ අපි ස්පර්ශ කළා. நாம் இயேசு கிறிஸ்து எம்மை එක தொட்டார். වේලට කණ්ඩ නැතුව හිටපු අපිව ස්වාමීන් වහන්සේ බොහෝ දෙනෙක්ට කණ්ඩ දෙන තරමට එතුමා ආශිර්වාද කළා. ஒருவேளை உணவுக்கு கூட யோசித்த நம்மை பலர் திருப்தி ஆகும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக நம்மை අද ஆசீர்வதித்தார். අපිට වාහනවල් ස්වාමීන් වහන්සේ දීලා நமக்கு තියෙනවා. பல வாகனங்களை අපිට கொடுத்திருக்கிறார். ඉඩම් දීලා තියෙනවා. காணிகளை අපිට கொடுத்திருக்கிறார். දේපොළ දීලා තියෙනවා. சொத்துக்களை கொடுத்திருக்கிறார். ලොකු ඕෆනේජ් එකක් දීලා பெரிய තියෙනවා. ஆர்ஃபனேஜ் கொடுத்திருக்கிறார். අපිව ස්වාමීන් වහන්සේ ආශිර්වාද කෙරෙට තබා තියෙනවා. எங்களை தேவன் ஒரு ஆசீர்வாதமாகவே කොතනද வைத்திருக்கிறார். මදි කියලා හිටියද? எது போதாது என்று இருந்தோமோ ඒ ස්ථානයේ ස්වාමීන් වහන්සේ හැම දෙයක්ම ඇති කියන තරමට එතුමා අපි ආශිර්වාද அந்த කළා. இடங்களை தேவன் இனி போதும் என்கிற நிலைக்கு தேவன் ඒ ஆசீர்வதித்தார். යේසුස් වහන්සේ මේ රාත්‍රියේ එක ඔබට කරන්චනවා. அந்த இயேசு அதை இன்று உங்களுக்கு ඒක செய்ய එතුමා போகிறார். කරන්චනවා. அதை உங்களுக்கு செய்ய සමහර போகிறார். වෙලාවට ඔබ ලෙවල් ෆේල් වෙන්න சில පුළුවන්. நேரங்களிலே நீங்கள் ஓ லெவல் ஃபெயில் මේක ஆகியிருக்கலாம். මේ දෙයට මදි වෙන්න පුළුවන්. இது இந்த காரியத்துக்கு නමුත් போதாமல் ඔබ இருக்கலாம். යේසුස් වහන්සේ වෙත ආවත් நீங்கள் இயேசுவின் இடத்துல வந்தால் අද යේසුස් වහන්සේත් ඒක ආශිර්වාද කරන්චනවා. இன்று இயேசு அதை ඔබ ஆசீர்வதிக்க ෆේල් වෙලා හිටියත් අරේ ஃபெயில் ஆகி இருந்தாலும் கூட මොනවාද මදි කිව්වද? எது போதாது என்று ඒක இருந்தீர்களோ, තබලම ස්වාමීන් වහන්සේ උස්සස් කරමින් උස්සස් සුනව අයව එතුමා ලැජ්ජාවට පත් කරයි. அதை வைத்தே தேவன் உயர்த்தி உயர்ந்தவர்களை வெட்கப்படும்படியாக வைப்பார். හලෙලූයා. ஹalleluya. මම කියවනේ ඕ ලෙවල් වෙනකම් මදි ඇති කියලා. நான் சொல்லவில்லை ஓ லெவல் வரைக்கும் போதும் අද என்று. රාත්‍රියේ ඒක තමයි ඔබගේ තත්ත්වය වෙන්න පුළුවන්. இன்று அதுதான் உங்கள் நிலையாய் இருக்கலாம். දෙවියන් වහන්සේ ඒක ආශිර්වාද කරයි. ஆனால் தேவன் அதை අපත් පුල සංගීතම ஆசீர்வதிப்பார். ප්‍රශංසා நம் කරමු. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Number 2. இரண்டாவது காரியம், පළවෙනි එක ඔබ මදි කියලා ඇවිල්ලා ඇති. முதலாவது நீங்கள் போதாது என்று வந்திருக்கலாம். දෙවෙනි එක இரண்டாவது காரியம், ගෝලයන් කියනවා சீசர்கள் சொல்லுகிறார்கள் යේසුස් වහන්සේ වෙත இயேசுவை பார்த்து, අපි ඉන්නව ස්ථානය நாம் இருக்கும் இடம் වනාන්තරයක්. வனாந்தரம். මේ වනාන්තරේ අපිට කෑම ගන්න බෑ. இந்த வனாந்தரத்திலே நாங்கள் உணவை பெற முடியாது. ඒ නිසා මේ සෙනගව එවන්න. எனவே இந்த ஜனங்களை அனுப்பிவிடும். හැයි ஏன்? ඉන්න තැන වනාන්තරය. இருக்கும் இடம் Number வனாந்தரம். 2. இரண்டாவது, ස්ථානය හොඳ නෑ. இடம் சரியில்லை. ස්ථානය හොඳ නෑ. இடம் சரியில்லை.
මගේ දෙවියන් වහන්සේ කවදත් කියන්නේ என் தேவன் ஒரு நாளும் சொல்ல මේ மாட்டார் තැන හොඳ නෑ කියලා. இந்த இடம் சரியில்லை என்று. හොඳ නැති තැනේ පවා එතුමා ආස්කම් කරනවා දෙවියන් වහන්සේ. சரியில்லாத இடத்திலே கூட தேவன் அற்புதங்களை செய்வார். හalleluya. ஹalleluya. සමහර අය කියනවා මේ තුන්මං අන්දේ ගෙවල් හොඳ නෑ කියලා. சிலர் சொல்வார்கள் 3 சந்தி உள்ள இடத்திலே வீடு எடுத்தால் ඔබ சரியில்லை. තුන්මං අන්දේ ගෙදරක ඉන්න පුළුවන්. நீங்கள் 3 சந்தி உள்ள இடத்திலே நீங்கள் வாழலாம். ඇත්තට ඒක හොඳ නෑ තමයි. உண்மையிலே அது சரியில்லை தான். නමුත් අද යේසුස් වහන්සේ වෙත ආපු නිසා ඒ තුන්මං අන්දිය පවා එතුමා ආශිර්වාද කරනවා. ஆனால் இயேசுவின் இடத்திலே வந்து படியினாலே அந்த 3 சந்தி உள்ள இடத்தை கூட தேவன் ஆசீர்வதிக்கிறார். හalleluya. ஹalleluya. අපේ ගෙදර නම්බරය 44. எங்கள் வீட்டு இலக்கமானது අපේ 44. අම්මලාගේ. என் தாயின் வீடு. ඒ නිසා ඔක්කොම කිව්වා මේ 8 කියන එක හොඳ නෑ කියලා. எனவே எல்லாம் சொன்னார்கள் இந்த 8ஆம் நம்பர் சரியில்லை. අපේ ගෙදර උගා කරදර තිබුණා ණය තිබුණා. எங்களுக்கு பல பிரச்சனைகள் கடன்கள் උගා இருந்தது. ප්‍රශ්නවල් තියෙනවා. பல பிரச்சனைகள் ඒ இருந்தது. නිසා ඔක්කොම කිව්වා 8A කියලා දාන්න කියලා. நீங்கள் போடுங்கள் 8A என்று. එතකොට අපි ඒක මාරු කෙරුවා. எனவே நாம் அதை மாற்றினோம். නමුත් ජීවිතේ වෙනස් වුණේ නෑ. ஆனால் வாழ்க்கை மாறவில்லை. කරදර පිට කරදර. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. එදර තිබිච්ච බඩු ඔක්කොම වික්කා. வீட்டில் இருக்கிற பொருட்களை තව விற்றோம். කෙනෙක් කිව්වා ඒ හොඳ නෑ. இன்னொருவர் சொன்னார் ஏ சரியில்லை, B දාන්න කියලා. பி போடுங்கள். ඒ නිසා අපි B දැම්මා. எனவே நாங்கள் பி போட்டோம். ඒත් හරි ගියේ නෑ. அதுவும் சரி வரவில்லை. අපේ ගෙදර දොර තිබුණේ මැද. எங்கள் வீட்டிலே கதவு இருந்தது சரியாக நடுவிலே. මනුෂ්‍ය කිව්වා ஒரு மனிதன் ඔයාලට சொன்னார், මෙච්චර කරදර දොර මැද තියෙන නිසා මේ තැන හොඳ නෑ. ඔබ දොර පැත්තක දාන්න කියලා. அவர் නමුත් අද ඔබ විශ්වාස කරනවද ඔබ තුල තිබෙන්නේ අලුත් ආත්මයක්? ඔබගේ ආත්මය තුල සුද්ධාත්මය ඉන්නවා කියලා. මෙච්චර කාල ඔබ ජීවත් වුණා වගේ එහෙනම් අද දවසේ පස්සේ ඔබ ජීවත් වෙන්න යන්නේ. ஆனால் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுக்குள்ளே இருப்பது புதிய ஆவி. அந்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறது. எனவே காலம் வாழ்ந்ததை போல நான் வாழ மாட்டேன் என்பதை நீங்கள் ඔබ விசுவாசிக்கிறீர்கள். මේක විශ්වාස කරනවා මෙච්චර කාලයක් අල්ලන්න බැරුවෙන් තිබුණා උදේ ඔබ මීට පස්සේ අද දවසේ ඔබ අල්ලයි. நீங்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால் இவ்வளவு காலம் எதை தொடர்பால் இருந்தீர்களோ இனிமேல் அதை தொடுவீர்கள். ඔබගේ ස්පිරිට් එක සාමාන්‍ය ස්පිරිට් එකක් உங்கள் නෙවෙයි. ஆவி சாதாரணமான ஆவி அல்ல. ඔබගේ ස්පිරිට් එක සුද්ධාත්මය සැවිලා සිටිනවා. உங்கள் ஆவியோடு பரிசுத்த ஆவியானவர் இணைந்திருக்கிறார். කසපාරවල් 39ක් ගාලා 39 கசைகளை ශරීරය ඉරලා දාලා சரீரத்தை கிழித்து ඇඟවල් තුවාල කරලා දාලා சரீரை காயப்படுத்தி සම්පූර්ණයෙන්ම ලේ ඔක්කොම එළියනවා. முழுமையாய் இரத்தத்தை வெளியே எடுத்து ඒක විසික් කරලා තිබුණා වූ ශරීරය. அது எரிந்திருந்த சரீரம். මේ සංඝ තුල සුද්ධාත්ම වාස ඒ ආත්මය සමග ඇවිල්ලා ප්‍රාණවත් කරන්න පුළුවන් නම් ඔබගේ ණය ඔබගේ සෑම පොලි ප්‍රශ්න බැංකුවේ තම සතයක් නැහැනොත් මගේ ආත්ම වාස මේ දේමේ තුලින් ඔබ වෙනස් කරයි. அந்த சரீரத்துக்குள்ளே ஆவியை கொண்டு வந்து அந்த சரீரத்தை உயிர்ப்பிக்க முடியும் என்றால் உங்களுடைய பேங்க் கடன்கள் வட்டி கடன்களை அதே ஆவியானவரை கொண்டு தீர்த்து விடுவார். ඔබ ඔබගේ තාත්තා වගේ නොවේ. நீங்கள் உங்களை தகப்பனை ඔබගේ අයියා වගේ නොවේ. ඔබ විශේෂකේ. ඔබ තුල තිබෙන සුද්ධාත්ම වාස. உங்களுக்குள்ளே இருப்பது ඔබ හිතන්න පුළුවන් අවුරුද්දක් මේ නීතිය කියලා. நீங்கள் நினைக்கிற 10 வருடம் இருந்தது. නමුත් අද ඔබ දැනගන්න. ஆனால் இன்று நீங்கள் அறிந்து මම අලුත් කෙනෙක්. මම අලුත් ආත්මයක්. புதிய ஆவி මගේ ආත්මය තුල සුද්ධාත්ම වාස නිසා මම අනික හැම දෙයක්ම එතුමා ප්‍රාණවත්. என் ஆவிக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடினாலே எனக்குள்ளே மரித்த எல்லா காரியங்களையும் அவர் உயிர் පැත්තක දාන්න කියලා. அவர் சொல்ல ஆரம்பித்தால் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே இந்த கதவு நடுவில் இருக்கிறபடினாலே இனிமேல் கதவை எடுத்து ஓரத்திலே போடுங்கள் என்று சொன்னார். අපිත් ඒකත් කළා. அதையும் நாம் செய்தோம். නමුත් කවදත් අපේ ජීවිතේ සාහනයක් ලැබුණේ නැහැ. ஆனால் ஒரு நாளும் நம் வாழ்க்கையில் நிம்மதி කවදත් வரவில்லை. ජීවිතේ දියුණුවක් ඇති වුණේ නැහැ. வாழ்க்கையில ஒரு நாளும் முன்னேற்றம் வரவில்லை. අද රාත්‍රියේ ඔබට මිනිස්සු කියලා ඇති. இன்று இரவு கூட ඔබ மனிதர்கள் කරන உங்களுக்கு බිස්නස් එක சொல்லியிருக்கிறார், හොඳ නැහැ. நீங்கள் செய்கிற வியாபாரம் මේකෙන් சரியில்லை, දියුණු වෙන්න බෑ. அதிலே முன்னேற முடியாது, මේක වෙනස් කරන්න இதை කියලා. மாற்றுங்கள் என்று. නෑ නෑ නෑ. இல்லை இல்லை, යේසුස් වහන්සේ වෙත ආවත් ඔබ පුන්නක්ක වික්කත්තරේ ඔබ ස්වාමීන් වහන්සේ පුළුවන් කෝටිපතියෙක් කරන්නට. இயேசுவினிடத்திலே வந்த நீங்கள் புண்ணாக்கு விற்றாலும் கூட இயேசுவுக்கு முடியும் உங்களை கோடீஸ்வரனாக்க. ආමේන්. ආමේන්. දෙවියන් වහන්සේට පුළුවන් ඔබ ආශිර්වාද කරන්නට. தேவனுக்கு முடியும் உங்களை ஆசீர்வதிக்க. එතුමා කියන්නේ මේ තැන මට ආස්කම් කරන්න බෑ කියලා. அவர் சொல்ல மாட்டால் இந்த இடத்துல எனக்கு அற்புதம் செய்ய ඔබ முடியாது මොන என்று. තැන හිටියත් එතුමා ඔබ උසස් කරන්න බලවන්තයි. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் உங்களை உயர்த்த வல்லவர். ඔබගේ කඩේ රත්තරන් කඩේ C ස්ට්‍රීට් එකේ නැතුව තිබෙන්න පුළුවන්. உங்களுடைய நகைக்கடையானது சிஎஸ்டிலே இல்லாமல் இருக்கலாம். ඔබ වෙන තැනක තියෙන්න පුළුවන්. நீங்கள் வேறு இடத்துல මොන வைத்திருக்கலாம். ගමේ තිබුණත්
අතර ස්වාමිනාසට පුළුවන් සීට් එක නැති බිස්නස් එකේ ඒ ගම ඇතුළට ඇවිල්ලා ඔබ ආශිර්වාද කරන්නට. எந்த கிராமத்தில் இருந்தாலும் என் தேவனுக்கு முடியும் சிஎஸ்டில இல்லாத அளவுக்கு உள்ளே வந்து உங்களை ඔබ ஆசீர்வதிக்க. කොයිද ඉන්නේ ඒක නොවේ ප්‍රශ්න. நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் அது பிரச்சனை அல்ல. ඔබ යේසුස් වහන්සේ වෙත ඇවිල්ලා යේසුනි කියන මොහොතේ ඔබ ඉන්න තැන මගේ යේසුස් ආශිර්වාද කරයි. நீங்கள் இயேசுவின் இடத்திலே வந்து இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது நீங்கள் இருக்கும் இடத்திலேயே என் இயேசு ඔබ ஆசீர்வதிப்பார். ඉන්න ගම නැත්නම් කරන ව්‍යාපාරය එතුමාට ආශිර්වාද කරන්න එතුමාට පුළුවන්. நீங்கள் இருக்கும் கிராமம் இல்லாவிட்டால் அந்த வியாபாரத்தை அவருக்கு முடியும் ஆசீர்வதிக்க. ඔබ දන්නවා ඉන්දියාවේ ඉස්තා වේගෙන් දියුණු වුණා. உங்களுக்கு தெரியும் மிக வேகமாக இந்தியா வளர்ச்சி பெற்றது. මේ චෙන්නයි එක சென்னை ඉස්සෙල්ලා එක මැඩ්‍රාස් කියලා තිබුණා. முன்பு அது இருந்தது மெட்ராஸ் என்று. ඒ නිසා මැඩ්‍රාස් කියන එක හොඳ නැහැ කියලා තිබුණා. மெட்ராஸ் என்கிறது சரியில்லை என்று இருந்தார்கள். ඒ නිසා මේ ගණන් බලලා මැඩ්‍රාස් එක නම අයින් කරලා චෙන්නයි කියලා තැබුවා. அவர்கள் கணக்கு பார்த்து விட்டு மெட்ராஸ் என்கிற பெயரை எடுத்து சென்னை என்று போட்டார்கள். චෙන්නයි කියලා තැබුවම சென்னை என்று வைத்ததும் ඒ රට ලොකු දියුණුවක් ඇති වුණා. அந்த நாடு முன்னேறியது. එහෙම කියලා කියනවා. அப்படி சொல்லுகிறார்கள். ඒක ඇත්ත දේ මම පස්සේ කියන්නම්. அதின் உண்மையானதை நான் சொல்லுகிறேன். දැන් ළඟ තියෙන්නේ ඉන්දියාවට ලංකාව තමයි. அண்மையிலே இந்தியாவுக்கு அருகாமையில் இருப்பது இலங்கை தான். ඒ නිසා ලංකාවත් බැලුවා අපිත් නම මාරු කරන්න ඕනේ. எனவே இந்த இலங்கையும் பார்த்தது நாங்களும் பெயரை ඒ மாற்றுவோம். නිසා සිලෝන් කියනව නම කපලා எனவே சிலோன் என்கிற பெயரை வெட்டி අන්තිමට ඔන් එන්න රකයිලෝ. கடைசியில ஒன்னுங்கிறது வரக்கூடாதாம். ඒ නිසා ශ්‍රී ලංකා කියලා දැම්මා. எனவே ஸ்ரீலங்கா என்று போட்டார்கள். ශ්‍රී ලංකා කියලා දැම්මම රට උසස් වෙයි කියලා උන් විශ්වාස කළා. ஸ்ரீலங்கா என்கிற பெயரை போட்டதும் நாடு முன்னேறும் என்று நினைத்தார்கள். නමුත් ඉන්දියාවට ඒක සිදු වුණා. ஆனால் இந்தியாவுக்கு அது நடந்தது. නමුත් ලංකාවට ඒක සිදු වුණේ නැහැ. இலங்கைக்கு அது நடக்கவில்லை. ඇයි? ஏன்? ඉන්දියාව ඒ නම මාරු කරපු නිසා නොවේ ආශිර්වාද උනේ. இந்தியா அந்த பெயரை மாற்றினதுனால அல்ல ஆசீர்வாதத்தை பெற்றது. ඉන්දියාවේ යේසුස් වහන්සේගේ සභාවල් වැඩි වෙන්න පටන් ගත්තා. இந்தியாவிலே திருச்சபைகள் இயேசுவின் சபைகள் ඉන්දියාව பெருக்கெடுத்தது. යේසුස්ට ඉඩ දෙන්න පටන් ගත්තා. இந்தியா இயேசுவுக்கு இடம் கொடுத்தது. ලක්ෂ ගණන් මිනිස්සු යේසුස්ට තමන්ගේ ජීවිත පුද කළා. லட்சக்கணக்கு ஜனங்கள் இயேசுவின் இடத்தில் தங்கள் வாழ்க்கையை ஒப்பு ඒ கொடுத்தது. නිසා ඉන්දියාව දියුණු වුණා. எனவே இந்தியா මේ முன்னேறியது. ලංකාව දියුණු වෙන්න එකම මාර්ගයක් තිබේ. ඒක යේසුස් වහන්සේ පමණයි. இந்த இலங்கையும் முன்னேற ஒரே ஒரு வழிதான். அது இயேசு ඔබ மாத்திரமே. කොයිද ඉඳලා ප්‍රශ්නයක් නැහැ. நீங்கள் எங்க இருந்தாலும் ඔබගේ பிரச்சனை இல்லை. බිස්නස් මොනවා වුණත් ප්‍රශ්නයක් உங்கள் නැහැ. வியாபாரம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை මගේ இல்லை. දෙවියන් වහන්සේ කියන්නේ என் தேவன் சொல்ல ඔයා மாட்டார். මේ බිස්නස් කරනවා නම් මට බෑ ඔබ ආශිර්වාද நீ இந்த කරන්න. வியாபாரத்தை செய்கிறபடினாலே எனக்கு முடியாது இதை ஆசீர்வதிக்க என்று. එතුමා කියනවා அவர் ඔබ சொல்லுகிறார். මා විශ්වාස කරනවා நீ නම් என்னை விசுவாசித்தால் මම ඕන තැන ඔබ උසස් කරනවා දෙවියන් වහන්සේ. எந்த இடத்திலும் நான் உன்னை உயர்த்துவேன். බයිබලයේ ගීතාවල 113 වෙනි පරිදි 113 அதிகாரம் 7 වෙනි සහ 8 වෙනි වචනේ සඳහන් කර තිබේ. 7 8 வசனம் சொல்லுகிறது. එතුමා කුඩා කෙනාව அவர் சிறியவனை එතුමා දූවිල්ල සිට එතුමා උසස් කරනව දෙවියන් அவர் වහන්සේ. புழுதியிலே இருந்து அவனை உயர்த்துகிறாராம். දුප්පතාව எளியவனை එතුමා කසල ගොඩේ සිට උසස් කරනව දෙවියන් அவனை වහන්සේ. குப்பையிலே இருந்து உயர்த்துகிறார். මේ රාත්‍රිය ඔබ කුණු කසල ගොඩේ ඉන්න පුළුවන්. නමුත් දෙවියන් වහන්සේ ඒ කුණු කසල ගොඩේ ඉන්න ඔබ උසස් කරන එතුමා බලවන්තයි. இன்று இரவு கூட நீங்கள் குப்பையில இருக்கலாம். குப்பையில இருக்கிற உங்களை கூட உயர்த்த அவர் வல்லமை உள்ளவர். එතුමා කියන්නේ ඔබ මෙතනින් මෙහාට එන්න මම ඔබ ආශිර්වාද කරන්න அவர் ஒரு කියලා. நாள் சொல்ல மாட்டால் இந்த இடத்துல இருந்து இங்கு வா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் ඔබ என்று. කොයිද සිටියත් හරි මම ඔබ උසස් කරනවා. நீ எங்கிருந்தாலும் நான் உன்னை உயர்த்துவேன். හලෙලූයා. ஹalleluya. අපි ගීත ගාවා ගානක් කරමු. ஒரு பாடலை பாடுவோமாக. අම්පා පියාණෙනි ආදර දෙවි දුනි ගැලවුම් කරුතුමනි මගේ සුද්ධ වූ ආත්මයනි ප්‍රේමේ පියාණෙනි ආදර දෙවිඳුනි ගැලවුම් කරුතුමනි සුද්ධ වූ ආත්මෙනි පාත්ව සිටිනා වැටි වැටි හැවිද මාට පෙම් කෙරුවේ පාත්ව සිටිනා වැටි වැටි හැවිද මාට පෙම් කෙරුවේ
පිසදා මාත අල්ලා නිසිමග පෙන්නුයේ කඳුලැලි පිසදා පෙන්නුයේ ඔබට ස්තුතියි සෑමදා කියමු ඔබට ස්තුතියි කසන ගොඩේ සිට මාව එසෙව්වේ ප්‍රේමේ දෙව් සමින්දේ ඔබ කුණු කසල ගොඩේ ඉන්න පුළුවන් ඔබ රැකියාවක් කරන්න ඕන තැන දියුණු වෙන්න දෙයක් වෙන්න පුළුවන් කල්වාරි උදිරය මානිසවගුරා මා පවුසොල්වේ කල්වාරි උදිරය මානිසවගුරා මා පවුසොල්වේ ස්තුතියි ඔබට ස්තුතියි ඔබට ස්තුතියි தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தீ எந்த தாழ்மை கீழே விழுந்திருந்தாயோ கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர் என்னை கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றேன் நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி வேதம் சொல்லுகிறது බයිබලයේ සඳහන් කරනවා எந்த இடம் சரியில்லாவிட்டாலும் කොයි ස්ථානයේ ආශිර්වාදිතයි. මම ඔබ ආශිර්වාද කරනවා. ஹalleluya හalleluya. ඔබගේ ජීවිත අද සිට உங்கள் வாழ்க்கையில இன்று முதல் දවස් එන සිකුරාදා දක්වා வருகிற வெள்ளி வரைக்கும் ඔබ අදවතේ තබා ගන්න. நீங்கள் இருதயத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். ඔබගේ වැරදි සිතිවිලි ඉවත් කරන්න. உங்கள் தவறான சிந்தனைகளை விலக்கி மதி කියනද விடுங்கள். போதாது என்கிறதை මේකෙන් කරන්න බෑ. இதிலே செய்ய අද முடியாது. ඉඳලා හිතන්න. இன்று முதல் මගේ நீங்கள் යේසුස් මා සමග සිටිනවා. என் இயேசு என்னோடு මේ இருக்கிறார். පොඩි දෙයින් මම උසස් වෙනවා. இந்த சிறிய காரியத்தில் මම ඉහළ ස්ථානට එන්න நான் පුළුවන්. மேலே வர මම முடியும். තනියෙන් සිටියත් මගේ දෙවියන් වහන්සේ මගේ පක්ෂේ සිටිනවා. நான் தனிமையா இருந்தாலும் தேவனின் මගේ ව්‍යාපාර ලොකු වෙයි. வியாபாரம் මගේ பெருக்கெடுத்தோடு පවුල උසස් වෙයි. என் குடும்பம் உயரும். දෙක இரண்டாவது මම කරන මේ රැකියාවේ මම උසස් වෙනවා. நான் செய்யும் தொழிலிலே நான் මගේ உயர்வேன். මේ බිස්නස් එක උසස් වෙයි. என்னுடைய இந்த வியாபாரம் உயரும். හalleluya. Hallelujah. අන්තිම අවසාන දේ. கடைசி காரியம் උන් කියනවා அவர்கள் சொல்லுகிறார் ස්වාමිනේ ஆண்டவரே මේ වෙලාව හොඳ නැහැ. இந்த நேரம் சரியில்லை. අවසුණා
மாலையானது දැන් මෙවන්න இப்பொழுது அனுப்புங்கள். උඟක් පරක් වෙලා ඉවරයි. அநேக தாமதங்கள் ஏற்பட்டு එනිසා விட்டது. දැන් මෙවන්න எனவே இப்பொழுது அனுப்புங்கள். දැන් ලේට් වෙලා ඉවරයි. இப்பொழுது தாமதித்து இருக்கிறது. 3 மூன்றாவது, මේ වෙලාව හොඳ නෑ. இந்த நேரம் சரியில்லை. ඒක අදහස මේක දැන් too late. அதன் அர்த்தம் இது தாமதித்து දැන් விட்டது. උඟක් පරක් වෙලා ඉවරයි. இது இப்பொழுது மிக தாமதமாயிற்று. එනිසා දෙවියන් වහන්සේ දැන් සෙනග එවන්න. எனவே தேவனே இந்த ஜனங்களை அனுப்பிவிடும். මගේ යේසුස් වහන්සේ කිව්වා என் இயேசு මේක சொல்லுகிறார், පරක් වෙලා තිබෙන්න පුළුවන්. தாமதமாக இருக்கலாம், මේක too late වෙන්න இது පුළුවන්. டூ லேட்டா இருக்கலாம். නමුත් මට තාම too late නෑ. ஆனால் எனக்கு இன்னும் டூ லேட் இல்லை. මට පුළුවන් ආස්කම් කරන්න. எனக்கு முடியும் அற்புதம் செய்ய. Hallelujah. ஹalleluya. සමහර අවස්ථා ඔබ කියන්න පුළුවන් சில நேரங்களிலே நீங்கள் මේ சொல்லலாம், ප්‍රශ්නේ සීමාවට ඉහළට ගිහිල්ලා ඉවරයි. இந்த பிரச்சனையானது இருப்பதை விட மிஞ்சி போயிருக்கிறது என்று. නැත්තම් ජජ් ඇවිල්ලා තීන්දුව දීලා ඉවරයි. இல்லாவிட்டால் நீதிபதி வந்து தீர்ப்பை ඒ சொல்லிவிட்டார். නිසා මේක ඉවරයි කියලා හිතන්න පුළුවන්. எனவே இது முடிந்து விட்டது என்று නමුත් சொல்லலாம். ජජ් තීන්දුව දීලා ඇති. නමුත් දෙවියන් වහන්සේ මේ ෆයිල් එක නැවත අරන් එක මකලා නැවත ඔබට ලියලා දෙන්න යනවා. ஆனால் நீதிபதி தீர்ப்பை சொல்லியிருக்கலாம். என் தேவன் திரும்பவும் அந்த ஃபைலை எடுத்து அழித்து உங்களுக்குரியதை எழுதி මගේ கொடுப்பார். ජීවිත විශාල මුදලක් ගියා. என் வாழ்க்கையில மிக பெரிய பணத்தொகை මම சென்றது. නැති කළා. நான் வீணடித்தேன். මගේ අතින් ගිලී ගියා. என் கையில இருந்து கை நழுவி போனது. දැන් මගේ වයස වැඩි. இப்பொழுது என் வயது கூட. මට ඒක අම්බ කරන්න බෑ. என்னால் சம்பாதிக்க ඔබ முடியாது. එමෙ සිටිනවද? நீங்கள் அப்படி இருக்கிறீர்களா? දෙවියන් වහන්සේ පරක් වුණ මොහොතේ එතුමා ආස්කම් කරන්න යනවා. என் தேவன் தாமதமாகிற ஒவ்வொரு நேரத்திலும் அவர் அற்புதத்தை செய்ய போகிறார். බයිබල් එක මිනිසෙක් සිටියා. வேதத்தில் ஒரு மனிதன் ඒ இருந்தான். මනුස්සයා ஜீசஸ் சேவ்ஸ் வழங்கும் சுகமளிக்கும் அற்புத ஆராதனை. வியாபாரத்தில் தோல்வியோடு, திருமண தடையோடு, கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெற முடியாமல், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல், இந்த நோயிலிருந்து எப்பொழுது நான் சுகம் பெற்று எழும்புவேன் என்று சொல்லி அநேக பிரச்சனைகளோடு விடுதலை பெற வழி தேடி காத்து கொண்டிருக்கிறீர்களா? நீ தேடும் நிம்மதி இயேசுவிடம் உண்டு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை 5 மணிக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வல்லமையான தேவ செய்தியோடு பாஸ்டர் வால்டர் ராஜமணி. ஜீசஸ் சேவ்ஸ், இலக்கம் 545, ஸ்ரீ சங்கராஜ மாவத்தை, கொழும்பு 10. இதோ உங்கள் அற்புதத்தின் நாள். ஒரு மனிதன் ඒ இருந்தான். මනුස්සයා ලෙඩටපත් වුණා. அந்த மனிதன் வியாதிப்பட்டான். ඒ මනුස්සයා ලෙඩටපත් වෙලා දවස් 4ක් ලෙඩෙන් හිටියා. அந்த மனிதன் வியாதிப்பட்டு 4 நாட்களாய் இருந்தான். අන්තිමට ඒ මනුස්සයා මැවුණා. கடைசியில் அந்த மனிதன் மரித்து ඔහුගේ விட்டான். නම ලාසරස්. அவன் பேர் தான் லாசரஸ். லாசரஸ். නමුත් යේසුස් වහන්සේ එතන හිටියේ නෑ. ஆனால் இயேசு அந்த இடத்துல இருக்கவில்லை. ඔහුව භූමි දන කළා. அவனை அடக்கமும் සෝන් නිවසේ பண்ணிவிட்டார்கள். දාලා ගලකින් වහලා ඉවරයි. கல்லறையில போட்டு கல்லை வைத்து மூடி දවස් விட்டார்கள். 4කින් පස්සේ යේසුස් වහන්සේ ආවා. 4 நாட்கள் தாமதித்து இயேசு வந்தார். යේසුස් වහන්සේ ආපු මොහොතේ இயேசு வந்த பொழுது යේසුස් වහන්සේ ඇහුවා කොයිද මේ මනුස්සයව ඔබ තැබුවේ? இயேசு கேட்கிறார், எங்கே அந்த மனிதனை ඒ வைத்திருக்கிறீர்கள்? මනුස්සයාගේ සහෝදරන් කිව්වා அந்த மனிதன் சகோதரிகள் சொன்னார்கள், දැන් ප්‍රමාද වැඩි. இப்பொழுது தாமதமானதே. දැන් අපි බල්ලලා දවස් 4ක් වෙනවා. நாங்கள் அடக்கம் பண்ணி 4 நாட்கள் ඒ ஆகிறது. ශරීරය இந்த சரீரம் නරක් වෙලා ඇති. அழுகி இருக்கும். ඒකේ පණුව ඇවිල්ලා දැන් ගඳ ගන්න පටන් ගන්න அதுகள் ඇති. புழுக்கள் வந்து நாற்றம் නමුත් அடிக்கும். මගේ යේසුස් වහන්සේ කිව්වා ஆனால் இயேசு මට சொல்லுகிறார், ඒ තැන පෙන්නන්න. எனக்கு அந்த இடத்தை නරක් වෙලා ඇති. நாற்றம் පරක් වෙලා ඇති. தாமதித்திருக்கலாம். නමුත් මම ආස්කම් කරනවා. ஆனால் நான் அற்புதம் செய்வேன். ඩොක්ටර් කියලා ඇති. டாக்டர் சொல்லியிருக்கலாம், ඔබගේ පිළිකාව உங்கள் புற்றுநோய் දැන් හැම තැනම පැතිරිලා ඉවරයි. இப்பொழுது எல்லா இடத்திலும் பறந்து දැන් සනීප பறந்து කරන්න බෑ කියා. இனிமேல் சுகமாக்க முடியாது. නමුත් මගේ දෙවියන් වහන්සේ කියනවා ஆனால் என் தேவன் හැම சொல்லுகிறார், තැනම පැතිරිලා තිබුණත් හරි ඒක ප්‍රමාද වෙලා තිබුණත් හරි අද රාත්‍රියෙන් එක යාක්ෂාවෙන් මා සනීප කරනවා. அது எல்லா இடத்திலும் பெருக்கெடுத்து போனாலும் அது அகோரமானாலும் கூட இந்த இரவு நாள் சுகமாக்குவேன் என்று தேவன் சொல்லுகிறார். කිඩ්නි වැඩ කරන එක නතර වෙලා. கிட்னி வேலை செய்வது நிறுத்தப்பட்டு விட்டது. නමුත් කොච්චරද ක්‍රියා කරලත් ඒ වැඩ කරන එක නතර වෙලා ඉවරයි. எவ்வளவு செயல்படுத்தி பார்த்தாலும் வேலை செய்வது நின்று விட்டது. දැන් ඩයලිසිස් කරනවා. இப்பொழுது டயாலிசிஸ் செய்கிறார்கள். ඩයලිසිස් කරන්න පටන් ගත්තම டயாலிசிஸ் செய்ய ஆரம்பித்ததும் ඒකෙන් කිඩ්නිය ආපහු සනීප කරන්න බෑ.
திரும்பவும் அந்த கிட்னியை சுகமாக்க නමුත් මගේ முடியாது. දෙවියන් වහන්සේ කියනවා ஆனால் இந்த தேவன் சொல்லுகிறார், ඩයලිසිස් කරනව කිඩ්නිය පවා නැවත වැඩ කරන්න මා තබන්නවා. டயாலிசிஸ் செய்யும் கிட்னியை கூட திரும்பவும் செயல்பட வைப்பேன். මම මේ ලෝකේ ඉන්න ડોක්ටර් නොවේ. මේ ડોක්ටර්ස්ලාව මවපු දෙවියන් වහන්සේ. நான் இந்த உலகத்திலே இருக்கிற டாக்டர்கள் அல்ல, இந்த டாக்டர்களே படைத்த හැම தேவன். දෙයක්ම ප්‍රමාද වෙලා ඇති. எல்லாமே தாமதித்திருக்கலாம். නමුත් මම ආස්කමක් කරනවා. ஆனால் நான் அற்புதம் செய்வேன். මේ වයසේ ඉන්න ඔබට இந்த வயது எல்லையில இருக்கிற මේ நீங்கள் ජොබ් එක ඔබට ලබා ගන්න බෑ. இந்த ஜொப்பை உங்களுக்கு නැත්නම් பெற මේ முடியாது. දේ කරන්න බෑ. இதை செய்ய නමුත් முடியாது. මගේ දෙවියන් වහන්සේ කියනවා ஆனால் இந்த தேவன் මාව சொல்லுகிறார், විශ්වාස කරන්න. என்னை நம்பு. මට වයස කියන එක සීමාවක් எனக்கு නෑ. வயதெல்லை இல்லை. මම ඔබ ආශිර්වාද කරනවා. நானே உன்னை ඔබ ஆசீர்வதிப்பேன். ආශිර්වාද කරන මොදේ කාටවත් බෑ. ඒක වළක්වන්න. நான் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது யார் தடுப்பார்? ඔබගේ ජීවිත ඔබ අන්තිම කාලේ සිටින්න පුළුවන්. வாழ்க்கையில நீ கடைசி காலத்தில் இருக்கலாம். ඔබගේ ජීවිතේ නැති කළව හැම දෙයක්ම මේ අන්තිම කාලේ 100 ගුණයක් මා නැවත දෙන්න මට පුළුවන්. உன் வாழ்க்கையில எதை எதை இழந்தாயோ அவை எல்லாம் இந்த கடைசி காலத்திலே திரும்ப பெற்றுக் கொடுக்க என்னால் முடியும். මගේ දෙවියන් වහන්සේට පුළුවන්. என் தேவனால் முடியும். ඔබට ලැබෙන්න ඕන දේ වෙන කෙනෙක් අතට ගියාද? உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இன்னொருவருக்கு ඔබ போனதோ? ලබා ගන්න බැරුව වෙන කෙනෙක් එක ගත්තද? நீங்கள் பெற முடியாமல் மற்றவன் பெற்றானோ? දැන් ඒක එක්කෙනෙක් අරන් ඉවරයි. இப்பொழுது அவர் எடுத்து விட்டார். දැන් too late කියන இப்பொழுது පුළුවන්. too late என்று නෑ, சொல்லலாம். දෙවියන් වහන්සේ ආගේ අතේ ඉඳලා නැවත ඔබගේ අතට එතුමා දෙන්න බලවන්තයි. இல்லை இல்லை, திரும்ப அவருடைய கையில இருந்து உங்கள் கையிலே கொடுக்க என் தேவன் මා வல்லவர். කතා කරන්නේ මිනිසෙක්ව ගැන නොවේ. நான் பேசுவது மனிதனை මම குறித்து அல்ல. කතා කරන්නේ දෙවි කෙනෙක් ගැන. நான் பேசிக் கொண்டிருப்பது தெய்வத்தை குறித்து. වයස 40න් පස්සේ 40 வயதுக்கு பின்பு ඇස් පෙනීම අඩුවේ. கண் பார்வை குறையும். නමුත් මගේ දෙවියන් වහන්සේට වයස ප්‍රශ්නයක් නෑ. ආන- එතුමා 40න් පස්සේ ඔබට පෙනීම ලබා දෙන්න බලවන්තයි. ஆனால் என் தேவனுக்கோ அது பிரச்சனையே இல்லை. 40 வயதுக்கு பின்பும் உங்களுக்கு பார்வை கொடுக்க வல்லவர். මගේ දෙවියන් වහන්සේ ආස්කම් කරනවා දෙවියන් என் වහන්සේ. தேவன் அற்புதம் செய்கிற தேவன். දෙවියන් වහන්සේට බැරි දෙයක් என் නෑ. தேவனால் முடியாத காரியம் එතුමාද සුව ஒன்றுமில்லை. කරන්න යනවා. அவர் இன்று சுகமாக்க போகிறார். ගිය අඟහරුවාදට කලින් අඟහරුවාදා கடந்த செவ்வாய்க்கிழமைக்கு முந்தின එක செவ்வாய்க்கிழமை දරුවෙක් මා වෙත ගෙනාවා. ஒரு குழந்தை என்னிடத்தில் கொண்டு සම්පූර්ණ வந்தார்கள். ඇඟෙන්ම තුවාලව. சரீரம் හැම முழுவதும் තැනම තුවාල. எல்லா இடமும் காயங்கள். ලංකාවම ලොකුම ડોක්ටර් කෙනෙක් බලන්නේ. இலங்கையில பெரிய டாக்டர் பார்க்கிறார். සනීප වුණේ නැහැ. சுகமாகவில்லை. එක යාඥාවයි. ஒரே ஜெபம். ගිය සිකුරාදා මෙතන ගෙනාවා. கடந்த வெள்ளிக்கிழமை මට අත வந்தார்கள். පෙන්නුවා. எனக்கு கையை පාස් හැම காட்டினார்கள். දෙයක්ම සනීප වෙලා. இப்பொழுது எல்லாமே சுகமாகி හැම இருக்கிறது. තැනම පැතිරිලා ඇති. எல்லா இடமும் නමුත් பறந்திருக்கலாம். මගේ දෙවියන් වහන්සේට පුළුවන් එක සුව කරන්න. ஆனால் என் தெய்வத்துக்கு முடியும் அதை சுகமாக்க. අද රාත්‍රී இன்று இரவு ඔබ තබාගෙන ඉන්න පොඩි දෙයයි. நீங்கள் வைத்துக் கொண்டிருப்பது சிறிய காரியம். ඔබ ගාව තියෙන ටිකයි. உங்களிடத்தில் இருப்பது கொஞ்சம். ඔබගේ ප්‍රඥාව ටිකයි. உங்கள் ஞானம் கொஞ்சம். ඔබගේ දැනුම ටිකයි. உங்கள் அறிவு கொஞ்சம். ඔබගේ බිස්නස් එක පොඩි. உங்கள் வியாபாரம் சிறியது. නමුත් දෙවියන් වහන්සේ කියනවා ஆனால் தேவன் சொல்லுகிறார், මදි කියන තැනේ போதாதுங்கிற මා இடத்திலே ආශිර්වාද කරනවා. நான் ஆசீர்வதிக்க ඔබ போகிறேன். විශ්වාස කරන්න. நீ විශ්වාසයෙන් දෙවියන් වහන්සේ ආශිර්වාද தேவன் කරනවා. ஆசீர்வதிப்பார். දෙක இரண்டாவது, ඔබ විශ්වාස நீங்கள் කරන්න. விசுவாசியுங்கள். මගේ දෙවියන් වහන්සේ என் தேவன் ස්ථානේ හොඳ නෑ කියන්න පුළුවන්. இடம் சரியில்லை ඒ இருக்கலாம். තැනේ එතුමා ඔබ ආශිර්වාද කරයි. அந்த இடத்துல இருந்து ඔබ ඉන්න නිවසේ நீங்களுக்கு ඔබ வீட்டிலே, ඉන්න ජොබ් එකේ உங்களுக்கு ஜாப்ல, ඔබ ඉන්න බිස්නස් එකේ உங்களுக்கு මගේ வியாபாரத்திலே දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරයි. அதை தேவன் ஆசீர்வதிப்பார். ඔබගේ ආශිර්වාද උදෙසා உங்கள் ஆசீர்வாதத்துக்காக තව රටක යන්න ඕනේ කියලා නෑ. நீங்கள் அங்கு வெளிநாடு செல்ல வேண்டும் என்று அல்ல. මේ රටේ තියලා ස්වාමීන් වහන්සේ ඔබ ආශිර්වාද இந்த කරයි. நாட்டிலே வைத்தே உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். තුන மூன்றாவது, ඔබගේ හැම දෙයක්ම ප්‍රමාද වෙලා ඇති. உங்களுடைய எல்லாம் தாமதித்திருக்கலாம். නමුත් දෙවියන් වහන්සේ ஆனாலும் தேவன் ප්‍රමාද නැතන ආස්කම් කරනවා. தாமதமான இடத்தில் බයිබලේ සඳහන් කර තිබේ. வேதம் சொல்லுகிறது, එතුමා රොටි පා මාළු දෙක අතර ගත්තා. அவர் 5 அப்பத்தையும் 2 மீனும் தன் கரத்துக்கு எடுத்தார். එතුමා ආශිර්වාද කළා. அவர் අද ஆசீர்வதித்தார். ඔබ එතුමා වෙත එන මොහොතේ இன்று நீங்கள் அவருக்கு கொடுக்கும் பொழுது ඔබ කැප කරන්න. உங்களை அர்ப்பணியுங்கள். இயேசுவே, இயேசுவே, මගේ ජීවිතය ඔබගේ අතට කියලා. என் வாழ்க்கையை உம்முடைய பாதத்திலே ඔබට කියන්න சமர்ப்பிக்கிறேன். කැමතියි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ඔබගේ බිස්නස් එක යේසුනේ මම ඔබට දෙනවා කියලා කියන්න. உங்கள் வியாபாரத்தை இயேசுவே உமக்கே கொடுக்கிறேன் මගේ என்று පවුල சொல்லுகிறேன். ඔබට දෙනවා කියලා என் කියන්න. குடும்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று යේසුස් சொல்லுகிறேன். වහන්සේගේ අතට යන මොහොතේ இயேசுவின் கரத்துக்கு செல்லும் ඒක பொழுது රොටි පායි මාළු දෙකයි. அது 5 அப்பமும் 2 නමුත් மீனும். අතට ගියාම கைக்கு போனதும் 5000 කාලා තෘප්තියටපත් වුණා. 5000 பேர் சாப்பிட்டு திருப்தியானார்கள். උගාක ඇඩ එක ආශිර්වාදයක් වුණා. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. අද රාත්‍රියේ ඔබට ආශිර්වාදයක් බලාපොරොත්තු වෙලා ඇවිල්ලා තියෙයි. இன்று இரவு நீங்கள் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு எதிர்பார்த்து ඔබ வந்திருக்கலாம். මේ රාත්‍රියේ ඔබට ආශිර්වාදයක්
බලාපොරොත්තු වෙලා ඇති. இந்த இரவு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து නමුත් வந்திருக்கலாம். ඔබ යේසුස්ට ඔබ දෙන මොහොතේ ஆனால் இயேசுவுக்கு உங்களை கொடுக்கும் ඔබ பொழுது දහස් සෙනඟට ඔබ ආශිර්වාදයක් වෙන්න நீங்கள் යනවා. ஆயிரம் ஜனங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் ඔබ இருப்பீர்கள். දහස් සෙනඟට ආශිර්වාද වෙන්න நீங்கள் යනවා. ஆயிரக்கணக்குக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். අද මේ යේසුස් වහන්සේ එක කරන්ට යනවා. இன்று அதை இயேசு செய்ய போகிறார். ඔබ දෙසා යාක්ෂා කරන මොහොතයි. உங்களுக்கு